ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுங்களா? நேத்து தான் ஸ்பேஸ் போட முடியல, கேக்குது. பக்குனால. ட்விட்டர் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு நேத்து, அதனால போட முடியல. இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஓகே. ஆரம்பிச்சிடலாம்ண்ணே. இன்னைக்கு அப்படியே இப்போ அப்டேட் சொல்றவர் காணாங்கிறனால நம்மளே அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னா, இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படிலாம் இல்லை, நாங்கள் ரீரிலீஸ்லயும் கிளாஸ் கொடுத்து உங்களை வந்து பரபரப்பாகவே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர 23ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் மங்காத்தாவும் தெரியும் ரீரிலீஸ்ல கிளாஸ் ஆகுது. தெரியும் இன்னைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி அதே மங்காத்தாக்கு வந்து ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் சன் பிக்சர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. கர்நாடகாவில் ஏவி மீடியா ரிலீஸ் பண்றாங்க. ஓவர்சீஸ்ல ஏபி ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. கேரளாவில் வந்து 41 சினிமாஸ் ரிலீஸ் பண்றாங்க. இதை வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமான அப்டேட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரூமர் டான் 3ல ஷாருக்கான் வந்து ரிட்டர்ன் ஆகிறார் அப்படிங்கிற ரூமரு. அட்லி வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா வேணும்னு சொல்லிட்டு ஷாருக்கான் சொல்லியிருக்கிறதா தகவல். அது எந்த அளவுக்கு உண்மையான தெரியல, தகவல் மட்டும்தான். இந்த கில்லர் மேன் அப்படிங்கிற படத்தோட செகண்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. யோகி பாபு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நேத்து அப்டேட்டும் சொல்லல, நேத்து அப்டேட் சேர்த்து சொல்லிக்குவோம், அவ்வளவுதான். ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சொல்லிக்குவோம். அப்புறம் வர 23ஆம் தேதி திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2, மாய பிம்பம், இந்த 3 புது படங்களும் ரிலீஸ் ஆகுது. கூடுதலா மங்காத்தாவும் தெரியும் ரீரிலீஸ்ல ஜாயின் ஆகுது. அப்புறம் டான் பிக்சர்ஸ் வந்து பராசக்தியில இருந்து புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. யாருன்னா அந்த கேமியோ எல்லாம் விட்டுருந்தாங்க படத்துல, அவங்களோட அபிஷியல் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ராணா டக்வித், தனஞ்சியா, பேஷன் ஜோசப் எல்லாத்தோட கேமியாவும் அபிஷியல் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. கவின் நயன், அந்த கவினோட அடுத்த படம், அதுல சாண்டி மாஸ்டர் வந்து நடிகரா வந்து ஆன்போர்டு அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பிரதீப் ரங்கனாவோட அடுத்த படம் வந்து உண்மையான தகவல் இல்லை, அது வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே ரூமர் தான், அவர் வந்து இன்னும் அடுத்த படம் எதுவுமே கமிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் வீக்கெண்டு நல்லா போயிட்டு இருக்கு. அதுல வந்து தலைவர் தம்பி தலைமையில் எதிர்பாராத விதமா பயங்கரமா போயிட்டு இருக்கு. சூப்பர் பிக்கப்பு. புக் மை ஷோல ட்ரெண்டிங்கும் சரி, தியேட்டர்ல கவுண்டர் புக்கிங் சரி, சூப்பரா போயிட்டு இருக்கு. கதிரோட அடுத்த படம் ஆசை அப்படிங்கிற படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 6 ரிலீஸ் ஆகுது அந்த படம். வேற என்ன? ரொம்ப முன்னாடி எடுத்த படம் தானே அது? ஆமா ஆமா ஆமா, ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. கரை அது ஏதோ அப்படிங்கிற ரீமேக்னு சொன்னாங்க. ஆமா, மலையாள சூப்பர் படம் இஸ்கு படத்தோட ரீமேக். ரைட், ஓகே. அடுத்த அப்டேட் வந்து கரை, அது வந்து அந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்த ஆடியோ வந்து இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லயும் ஸ்ட்ரீம் ஆகுதுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் நேற்று சொல்ல வந்த மிக முக்கியமான அப்டேட் வந்து நேற்று மிஸ் ஆயிடுச்சு, ஸ்பேஸ் போடலைங்கிறனால. மௌனம் பேசியதே அது வந்து ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்துச்சு. பிப்ரவரி மாசம் ரீரிலீஸ் ஆகுது. அப்புறமேட்டு ஹார்டின் அந்த படத்துல இருந்து புது ஸ்டில் விட்டுருந்தாங்க. ஸ்பிரிட் பிரபாஸோட படம் அடுத்த வருஷம் 2027 மார்ச் 5 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கட்டாளன் அப்படிங்கிற படத்துல இருந்து டீசர். அது கட்டாளனா காட்டாளனான்னு தெரியல, எனக்கு வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல, நீங்க பாத்துங்க. கட்டாளன் நானும் படிச்சுக்கிறேன். ஓகே, அது வந்து 14/5 ரிலீஸ் ஆகுது. அதோட டீசர் நேற்று வந்துருந்துச்சு. வித் லவ் அந்த டீம் வந்து திருச்சிக்கு வந்திருந்தாங்க, திருச்சிக்கு சாங் லான்ச்சுக்காக வந்திருந்தாங்க. அதோட டீம்ஸும் விட்டுருந்தாங்க. நேற்று வந்து இந்த அடி அலையே அப்படிங்கிற பராசக்தி படத்துல இருந்து இந்த வீடியோ சாங் விட்டுருந்தாங்க. அது நேற்று நம்ம சொல்லலைங்கனாலும் சொல்லிடுறோம். யாரு யாரு அப்படிங்கிற பாட்டு ஜாக்கி படத்துல இருந்து விட்டுருந்தாங்க. அப்புறமேட்டு வந்து அந்த பையன் வந்து கென் கருணாஸ் வந்து யூத் அப்படிங்கிற டைட்டில் ஏன் வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தா. அப்படி தெலுங்குல வந்து சிரஞ்சீவியோட மெகா பிளாக் பஸ்டரான சங்கர வரப்பிரசாத் காரு, அதாவது சங்கர வரப்பிரசாத் காரு, அந்த படம் வந்து 200 கோடி வசூலாயிட்டதா நேற்று அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் விட்டுருந்தாங்க. நம்ம இன்னைக்கு சொல்றோம், அது அவ்வளவுதான். நேற்று வந்து காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்து டீசர் வந்துருந்துச்சு. விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி நடிக்கிற சைலண்ட் ஃபிலிமுக்கான டீசர் வந்துருந்துச்சு. அப்புறம் பராசக்தி படத்தை வந்து புது ஸ்னீக் பீக் விட்டுருந்தாங்க. விஜய் சேதுபதி பர்த்டே ஸ்பெஷலா நேற்று வந்து ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோட் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. அப்புறம் நேற்று அன்அபிஷியலா விட்டது என்னன்னா, அந்த டிஎஸ்பி வெர்ஷன் காட் பிளஸ் யூ சாங் குட் பை டெக்லில இருந்து, அது வந்து டிஎஸ்பி வெர்ஷன் வந்து ரிஹர்சல் வீடியோ வந்து டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அது ஒரு நேற்று வந்து இருந்தது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அப்டேட் ஏதாவது இல்லை கண்டிப்பா மிஸ் ஆயிருக்கும், ஏன்னா நம்ம பரணி அளவுக்குலாம் கவர் பண்ணல. ஜஸ்ட் நம்ம என் ட்வீட்ல என்ன போட்டனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க, நேற்று பக்கு ட்விட்டரே டவுன். சொல்லுங்க, இப்போ அவ்வளவுதான். ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க. நம்மளும் அவ்வளோதான் மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. தெரி வர்சஸ் மங்காத்தா ரிலீஸ் ஆவதில் சூர்யா ஃபேனாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டோலக்பூர் மாமா கண்ணுக்கு தெரியாமலே போய் விடுவார்.
இல்ல யோ என்ன மகன் நானும் மௌனம் மிக்க பேசியதே ரிலீஸ் மகிழ்ச்சியா இருக்கும் ஆகுதுங்க. மாவீரன். மௌனம் பேசியதே ரிலீஸ் ஆகுதுங்க. அது ஃபெப்பு தானே. அது பிப்ரவரி தான். அது இப்ப இவர் சூர்யா பண்ண இதுல எதுக்கு சந்தோஷப்படுறாரு? எனக்கு அதுக்கு அந்த காரணத்தை சொன்னாருன்னா அதுவும் அன்னைக்கு திரௌபதி 2 வருதுல, திரௌபதி 2க்கு ஸ்கிரீனே ஓ ஓ கிடைக்காம ஓ அந்த படம் காரணம் போயிருங்கிறாரு. ஓ ஓ, அதனால இல்ல சந்தோஷப்படுறீங்களா? சோசியல் மீடியால இந்த டாக் தான் பிரகாஷ் இருக்கும். ப்ரோ, அந்த ஒரு படம் வந்ததுக்கான தடயமே இருக்காது. பிரகாஷ் ப்ரோ ஏகே ஃபேனா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சம்பவம் இருக்கு 23, ஒரு ஜாலியா இருக்கும். இல்ல எனக்கு இதுல வந்து ஒரு 3 பேர்த்துக்கு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்ங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும். அது தானும் நான் ஒரு ட்வீட்டே போட்டிருப்பேன் பிசினஸ் மேன். ஏன்னா அவர் வந்து கரெக்டா ஒரு டேட் லாக் பண்ணாரு. அந்த டேட் நார்மலான லாக் பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இது இருந்து கிளாஸுங்கிறப்ப கூடுதல் பூஸ்ட் அந்த படத்துக்கும் அந்த டாக் அப்படியே பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இன்னொரு வகையில எனக்கு சந்தோஷம். இந்த படம் அது வேற வகையில எனக்கு சந்தோஷம். அது ஒண்ணு. அதே மாதிரி சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு வகையில பூஸ்ட். அதை வச்சுக்கிட்டு இப்போ இது ரீரிலீஸ் தானே பிரகாஷ் ப்ரோ, நீங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ என் மனசுக்கு தென்பட்டு விட்டது, நிற்கப்பட்டு விட்டது. கேக்குதா? புது படம் வருதுல்ல விஜய், இது அப்புறம் எதுக்கு இந்த ரீரிலீஸ் படம்? அந்த படமே அந்த டேட்ல புது படம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல 23 வராதுங்க. ஏன்னா 20ஆம் தேதி தானே கோர்ட்டு திருப்பி வருது. அது ஒண்ணு உங்க ஆபீஸ்ல இல்ல. எப்படி பார்த்தாலும் February 1 வந்துரும்ல. இல்ல அது வந்துருங்க. அதெல்லாம் ஓகே. அது அது தானு வந்து பிசினஸ் மைண்ட். ஏன்னா தானு வந்து சாதாரண தேதியில இந்த படத்தை ரிலீஸ் பண்றத விட அழகா கிளாஸ் வந்து அவரோட ஒரு ஐடியால ஒண்ணு பண்ணிருப்பாரு. ரெண்டாவது சூப்பரா அவரோட ஒரு அழகா லாக் பண்ணாரு அந்த டேட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ப்ரொடியூசரா பயங்கரமா பண்ணிருக்காரு. ஆனா வந்து ஒரு விஷயத்த தப்பு பண்ணிருக்காரு. அது வந்து ரசிகர்களுக்கே தெரியும் என்னன்னு. அது விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியும். அஜித் போல்தருக்கே புரிஞ்சிருக்கும் அது ஏன்னு. சரி, புரியுது பிரதர். ஏன்னா இப்ப அஜித்துக்கும் படம் வரல, சூர்யாக்கும் படம் வரல. அவங்க படம் ரீரிலீஸ் பண்றாங்க, ஒரு நியாயம் இருக்கு. இவரதுதான் படம் ரெடியா இருக்கு, அப்புறம் இல்ல எதுக்கு இல்ல அது யாரு re-release? ரிலீஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க ப்ரொடியூசர் அவரு தானே. அவர் பிசினஸ் மேனா அவர் சூப்பரா ஒன்று பண்றாரு. ஏன்னா இது என்னன்னா பிரகாஷ் ப்ரோ, ரைட். அவருக்கு தெரியல பிரகாஷ் ப்ரோ. இப்ப படம் தள்ளி போறதால ரீலீஸ் பண்றாரு. அந்த படம் 15 தேதி மேலதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கேட்டு பண்ணிருப்பாரு விஜய் சைட்ல இருந்து. இல்ல அவரே தெரியல தேவையில்லாம வரப்போறாரு. தெரியல அவர் எனக்கு தெரிஞ்சு நடிகர் எல்லாம் கேட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நடிகர் கிட்ட சொல்ல ப்ரோ, நடிகர் கிட்ட சொல்ல. நான் ஜெகதீஷ் அந்த சொல்றேன், அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு சொல்றேன். நடிகர் கிட்ட கேட்க மாட்டாரு. ஆனா அவருக்கு தெரியல, அதுலயே ஊறி போனவரு. அதனாலதான் ரிலீஸ் பண்றாரு. 5 தேதி ஆயிடும், அப்ப ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்றாரு. தெரியல மொத்தம் ஒரே நேரத்துல அந்த புது படம் வந்துச்சுன்னா இது எடுக்கிற மாதிரி ஆயிடும்ல, அதுக்காக தான் கேட்டேன். ப்ரோ இன்னொரு அப்டேட், அந்த ஷாருக்கானோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த்தன் அந்த ப்ரோமோ குறிப்பிட்டுறாருல, அந்த நேம் இஸ் கிங்குங்கிற மாதிரி இன்னைக்கு அண்டுங்கிறத போட்டிருக்காரு. நாளைக்கு த நேம் அப்படின்னு வரும். அந்த 4 நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல ரிலீஸ் டேட் வரப்போகுது. சூப்பர் சூப்பர். அதனாலதான் வந்து நேற்று இன்னைக்கு காலையில வந்து ஷாருக்கான் ஃபேன்ஸ் எல்லாம் பிரபாஸ் ஃபேன்ஸை திட்டிட்டு இருந்தாங்களோ. அதான் தெரியல. அண்ணா அவங்க வந்துட்டு அண்ணா ஒண்ணு கவனிச்சீங்களா? பரத்வாஜ் ரங்கன் போட்ட உடனே சந்தீப் ரெட்டி வாங்க ஒரு 1 ஹவர்ல ஓகே நான் வந்துட்டு அடுத்த வருஷம் போட்டுறேன். அது கவனிச்சேன். விஷால் ப்ரோ அப்படியெல்லாம் இல்லை. எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. ஆமா ஆமா தெரியும், சொல்றேன். அண்ணா அதுல அந்த லிஸ்ட்ல பார்த்தா அப்படியே பாவி பரத்வாஜ் ஐயா அப்படின்னு இருக்கு. எல்லாம் எதிர்பார்க்கிற படங்க ஐயா நாங்க. விஷால் ப்ரோ ஒன்னே கண்ணு அரசன், அதையும் தூக்கி உள்ள போட்டாப்ல. ஏங்க அது நிறைய பேர் டாப் 10ல போடுறாங்க ப்ரோ அரசன். அது வேற நமக்கு ஏங்க அது வெற்றிமாறன் காம்பங்கிறாண்டி எப்ப வெடச்சனை யூனிவர்சிட்டி எல்லாருமே போடுவாங்க ப்ரோ. அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. இல்லங்க இவரு பாருங்க, பக்கு இருக்குன்னு சொல்லல, பெக்குன்னு இருக்குன்னாரு. அதை கவனிச்சீங்களா இல்லையா? அதனால நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது என்று. ஆனா எப்பயுமே அந்த ஃபைட் வரும். பிரபாஸ் கே ஃபேன்ஸ் இப்ப புதுசா யாஷையும் சேர்த்துக்கிட்டாங்கண்ணே. யாஷ், ரன்வீர் சிங் அடிச்சுக்கிறாங்க 4 பேரும். லாஜிக் இருக்குங்க. ஏன்னா துரந்தரும் இது ரிலீஸ் ஆக போகுது. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது பிரபாஸ் ஃபேன்ஸ் கூட சண்டை வந்து அந்த டங்கி சலார்ல ஆரம்பிச்சது. புரிஞ்சிருச்சு இப்ப புரியுது ஏன் அப்படின்னு புரியுது. அதுக்கு பேர் என்னன்னா இல்ல இப்ப வந்து அது மட்டும் இல்ல, இந்தியாவோட பிகர் சூப்பர் ஸ்டார் அதுவும் ஒரு காரணம். அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த டேட் தள்ளி போனாங்கல்ல இவங்க. பாத்தியா எங்க படம் ரிலீஸ் டேட் வரணும்னு சொல்லிட்டு வரப்போது உடனே நீ தள்ளி போயிட்ட பாத்தியா. இப்ப அப்படி போட்டுட்டு இருக்கேன். அடப்பாவீங்களா.
பரணி வந்துட்டா அப்படி பரணி வந்துட்டா அப்படி பரணி அந்த ட்வீட் போட்டா அப்படியே இல்லைன்னு தெரியல வேற. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பரணி அந்த ட்வீட் போட்டாரா? எந்த ட்வீட்? போடல அந்த பிரகாஷ் ட்வீட் ப்ரோ ப்ரோ இன்னைக்கு போடல. போடலையா? பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு போடல. பரணி அது கொஞ்சம் சும்மா இன்னைக்கு போட போடுங்க பரணி, மாட்டார்ல. டைம் இருக்கப்ப. இல்ல பரணி அதான் கொஞ்சம் டைம் இல்ல இருக்கப்ப அதான் போடுங்க. போன தடவை போட்டாரு, இந்த தடவை போடல. அது ஒருத்தர் டிஎம் வந்து கேட்டாரு, அதான். இன்னைக்கு பரணி போடுவாரான்னு கேட்டாரு. தெரியல கண்ணே, பரணி பரணிட்டே நிறைய பேர் கேளுங்க. கேக்குறாங்க. இன்னைக்கும் போட மாட்டாரு, நாளைக்கும் போட மாட்டாரு. இல்ல பரணி ப்ரோ, அது வந்து போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணிடுங்க, என்ன நல்லா இருக்காது. அது ஒரு வாட்டி சும்மா வந்து போட்டு விடுங்க. என்னன்னு இல்ல சொன்னா இல்ல பரணி, ஒருத்தர் போட்டாரு போன வாட்டி. பரணி ஒரு ட்வீட்டை போட்டாரு, என்ன ட்வீட்னு கேட்டாரு. அதான் போட்டு டெலீட் பண்ணாரு. அந்த ட்வீட் இன்னைக்கு போட்டாரா அப்படின்னு கேட்டாரு. தெரியலையா, இருங்க நான் பரணியே வரட்டு கேளுங்கன்னு. அது வரேன்னாரு, ஸ்பீக்கருக்கு வரல இன்னும். சரி அதெல்லாம் விடுங்க. பரணி ப்ரோ எஸ்கே படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு என்ன கண்டுக்காதீங்க, ஒரு மார்க்கமா தான் இருப்பேன். இப்ப இயல்பு நிலைக்கு திரும்பிட்டீங்களா? ஏன் என்னாச்சு? இல்ல ஒரு கேக்குறேன், வாரம் ஒரு வாரத்துக்கு. இல்ல சொல்லுங்க. இல்ல இப்ப உங்ககிட்ட சாந்தமா பேசலாமான்னு கேக்குறாரு, நார்மலா பேசலாமா அப்படின்னு. நார்மலா பேசலாம் சொல்லுங்க. இல்ல ப்ரோ கேட்டேன், என் ட்வீட்லாம் கண்டுக்காதீங்க ஒரு வாரத்துக்குன்னு சொன்னீங்களா, ஒரு வாரம் முடிஞ்சுன்னு சொன்னேன். அப்படி எதுவும் பெருசாலாம் நான் ட்வீட் பண்ணுங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? ஒரு 2-3 இது போட்டேன், ஓகே ஒத்துக்கிறேன். என்ன இப்ப என்ன நான் இன்னைக்கு ட்வீட் போடலன்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க, அதையும் போட்டு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஃபீல் பண்ணல பரணி ப்ரோ, நாங்க சொல்றோம் உங்ககிட்ட. அது என்னன்னே சொல்லாம தான் சொல்லிட்டு இருக்கீங்க. புக்கிங் ஸ்டேட்டஸ். அது இல்லப்பா. வேற என்ன? அதை சொல்லல கமல். என்ன கமல்? அழுவுங்க, நான் அதை கேக்குறேன். நான் அதான் கேட்கிறேன். ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. சரி ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்துல. சரி பிரகாஷ் உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்றத பதிவு பண்ணுங்க. இல்ல என்னோட கம்ப்ளைண்ட் இல்ல, டிஎம்ல கேட்ட கம்ப்ளைண்ட், கில்லி கம்ப்ளைண்ட் போடலன்னு சொல்லி அஜித் பல்தான் கேக்குறாரு பாருங்க, கரெக்டா கேக்குறாரு பாருங்க. ஏங்க எனக்கு ரெண்டுமே தெரியும். பரணி ப்ரோ ஏன் கில்லி டெம்ப்ளேட் போடல, அதே மாதிரி நேத்து வரைக்கும் போட்டிருந்த புக்கிங் கம்பேரிசன் ஏன் இன்னைக்கு போடல? ஓகே, நான் புக்கிங் பர்சன் காலையில நான் எடுத்து வச்சிருந்தேன், ஆனா போட மாட்டேன். போட மாட்டேன். இல்ல இதுதான் மத்த இல்ல அதாவது இதே வந்து மே மாசம் வந்து ஒரு நாள் போட மாட்டேன்னு இல்ல, போட முடியல, அவ்வளவுதான். சுகுமான், அதாவது மே மாசம் ஃபுல்லா ஒரு நாள் கூட மறக்கல. ஆனா இந்த ஜனவரி மாசம் வந்து எல்லாத்துக்கும் அம்னீசியா வந்துருது. ஒரு நிமிஷம், நான் ஒரு வாரமா போட்டுட்டு இருந்தேன், புரியல எனக்கு. அது ஏங்க அதைத்தாங்க கேக்குறேன், ஒரு வாரமா போட்டது ஏன் இன்னைக்கு போடலன்னு நான் கேட்டேன். ஒரு வாரம் போடுங்க ப்ரோ. பரணி ப்ரோ ரெட்ரோ டூரிசம் எல்லாம் போட்டீங்களா, அது மாதிரி போடுங்க. ஜீவா படம் அதிகமா வருது. இது கூட இன்னொரு படம் ஒண்ணு வந்துச்சுங்க, வாவாத்தியார் வந்தப்ப வாவாத்தியார் அதிகமா இருந்தப்ப இப்போ இந்த 3 போட்டு விடுங்க. சரி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆச்சு எனக்கு, ஒரு நிமிஷம். நான் வந்துட்டு இது டிடிடிடி வந்து நான் போட வேண்டேன்னு இருக்கேன். ஏன்னு நான் சொல்லிடுறேன். நான் நேற்று போடும்போதே நீங்கள் என்ன யோசிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அந்த டிடிடி வந்துட்டு அந்த போஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் மட்டும்தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அது வந்துட்டு போட்டோட போட்டா எனக்கு வந்துட்டு அந்த எனக்கு நல்லா டேஷாக வருது. அதான் காப்பிரைட் வந்துரும்னு பயமா இருக்கு. அதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன். காப்பிரைட் வந்துருமா? ஏங்க இல்ல விஷால், சொல்லலையா? ரிவ்யூ போட்டதுக்கு ஸ்ட்ரைக்கு. நான் இப்ப மறுபடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு உட்கார முடியாது. நான் நேத்து போட்ட போய் கிராப் பண்ணி தான் போட்டேன், அவ்வளவுதான். பரணி மேல கேட்காதீங்க. பரணி ரிவ்யூ போட்டதுக்கு அவன் அபிஷியல் போட்டோ தான் யூஸ் பண்ணதுக்கே காப்பிரைட்ஸ் அடிச்சாங்க. ஆமா, அவங்க இஷ்டம் இல்ல, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்றது அவங்க இஷ்டம். பரணிக்கு பிடிக்குதா பிடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கு அடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். விஷால் ப்ரோ 2 ஸ்டார்ஸ் கொடுத்தாரு, 2 ஸ்டார்ஸ் கொடுத்தாரு. இல்லமா வீரன், இப்ப குபேராக்கும் நடந்துச்சு, இதுக்கும் என்னது, அது ரிவ்யூ தானே, அதுவும் ரொம்ப தப்பா இல்லையே. பரணி 1 ஸ்டார் கூட கொடுக்கட்டும், அது வந்து அவன் தப்பான ஒரு போட்டோ எதனா ஷேர் பண்ணியிருந்தாலோ இல்ல படத்தோட தியேட்டரிக்கல் வீடியோ பைரசி அந்த மாதிரி ஷேர் பண்ணா மட்டும்தான் காப்பி ரைட்ஸ் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. 2 ஸ்டார் 1 ஸ்டார்லாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல, என்ன வேணா கொடுக்கலாம். அது பரணியோட ரைட்ஸ், பரணிக்கு அவன் ஐடி அவன் என்ன வேணா போடலாம், அபிஷியல் போட்டோ தானே அது, அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் வந்து பைரசியா பண்ணா அது வந்து காப்பி ரைட்ஸ் அடிக்க. சுகுமார் அண்ணா இப்பதான் புரியுது. பரணி இருக்கீங்களா? பரணி ப்ரோ, இனிமே நீங்க நெகட்டிவிட்டி கொடுங்க, டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க.
இல்ல இல்ல அதுதான் பரணி, நான் வந்துட்டு வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். பரணி வெல்கம் டு பிக் லீக், வெல்கம் டு பிக் லீக் அப்படி இருக்கணும். அந்த இல்ல மாதிரி எடுத்துட்டு போயிடணும். என்னன்னா வெல்கம் டு பிக் லீக் பரணி. அனைவரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பல்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பல்தான் தெரிந்து கொள்ள நீங்க வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது டெம்ப்ளேட்டை கேளுங்க பல்தான். அடுத்து பிரகாஷ் ப்ரோ பஞ்சாயத்து. ஆமா, என்னது அடுத்து அது? வாங்க. நெக்ஸ்ட் ஆமா கம்ப்ளைண்ட் நம்பர் கில்லி 2. டெம்ப்ளேட் ஏன் போடல? மங்காத்தா என்னது ரிலீஸ் ஏன் அப்ப மட்டும் அதுல கில்லி ஏன் டெம்ப்ளேட் கம்ப்ளைண்ட் மாதிரி போட்டீங்களே. சொல்றீங்க? அஜித் பால் தன்மகனை கரெக்டா கேட்ச் பண்ணாரு. அந்த மாதிரி அது டிஎம் கண்டென்ட், ரசிகர்கள் கண்டென்ட் அது. அப்படியா சொல்றீங்க? ரசிகர்கள் ரெக்வஸ்ட் கம்ப்ளைண்ட் நம்பர் 2. சொல்லுங்க பரணி. ஓ அதாவது அந்த மங்காத்தா தம்மா அனௌன்ஸ்மெண்ட் துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையே ஓ மேல அதுவா? ஆமா அதேதான். அப்ப மங்காத்தா ஆனா மங்காத்தாக்கு போட்ட நீங்க ஏன் புரிஞ்சுக்கிட்டாங்க கேரிக்கு வாசு, போடல? புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. இதுக்கு ஏன் போடலன்னு கேக்குறீங்களா? அது ரெண்டு படமும் ஆமா ஒன்னா தானே வருது. இல்ல இதுக்கு புரியல. என்ன ரீசனுக்காக பண்ணணும்னு சொல்றீங்க அப்ப இது? ஏன் போட்டீங்க? இல்ல பரணி அப்ப வந்து ஜனநாயகன் ரிலீஸுக்காக மங்காத்தா பண்ணாங்கன்னு சொல்லி ஆமா. போட்டீங்க. 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகிற படம் ஜனநாயகன் ஜனவரி 9, ஜனவரி 23 ரிலீஸ் ஆகிற படத்துக்கு தம்மா துண்டு பிளேடுன்னு போட்டீங்க. இப்ப அப்ப ரிலீஸ் இந்த டேட் படம் மங்காத்தா வந்து ரிலீஸ் போட்டிருக்காங்களே, இப்ப தெரிக்கு நீங்க அதே டேட்ல போட்டிருக்காங்களே, இப்ப நீங்க போடலையான்னு கேக்குறாரு. தெரியும் ரீ ரிலீஸ் தாங்க. புது படமா இருந்தா போட்டிருப்பேன். தெரியும் ரீ ரிலீஸ்ன்றதுனால போடலங்க. எப்படி பாருங்க ப்ரோ, முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சுட்டு ஆன்சரோட வருவீங்களா இல்ல கேட்டோட அந்த ஃப்ளோல சொல்லுவீங்களா? இந்த மாதிரி தான். கமல் கமல் நான் ஒன்னு சொல்லவா? நான் வந்துட்டு இப்போ மங்காத்தா புது படமா பரணி ப்ரோ? அட இரு சுகன், ஏங்க நான் மங்காத்தா புது படம் இல்லைன்னு சொல்லல. இருங்க நான் வந்துட்டு இல்ல போயிட்டு சுகன் ப்ரோவே வந்து குரலை பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க வெல்கம் டு பரணி ப்ரோ. பிக் லீக். அதை விட்டுறாதீங்க யாரும் இனிமேல். இன்னைக்கு வந்துட்டு கறி நாள், ஆனா வீட்டுல கறி செய்யலன்னு சொல்லி ரொம்ப இதா இருக்கு, கிரேவிங்கா இருக்குன்னு சொல்லி நான் பிரியாணி வாங்கிட்டு வந்து உட்காந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துருந்தேன். அப்புறம் தான் பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் போடுவாரு, டைம் என்னாச்சு ஸ்பேஸ் போடலையான்னு பார்த்துதான் ஓகே போட்டுட்டு இருக்காருன்னு நான் ரேண்டமா வந்தேன். கையில இதுக்கு பிரியாணி நாங்க பிளேட்டோட கேட்ட பதில் இதுலயே பண்ணி ப்ரோ. நாங்க நாங்க கேட்டதுக்கு அத பதில் இல்லையே. எதிர்பார்க்கிற பதில் இது இல்லையே. நீங்க பிரியாணி சாப்பிட்ட கதையெல்லாம் நாங்க கேட்கலையே. இந்த படம் இருக்குல்ல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்களா? நல்லா ஒரு டேஷ் ப்ரிப்பேரும் இல்ல. நீங்க சீக்கிரம் பதில் சொல்லி முடிச்சீங்கன்னா இன்னொரு கேள்வி இன்னொருத்தர் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட தாவுவேன். புது சொல்லி படமா முடிங்க. இருந்தா சரி போட்டிருப்பேன். பிரியாணி சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. புது படமா இருந்திருந்தா போட்டிருப்பேன். அதுவுமே அது தப்புன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நான் வந்து சன் பிக்சர்ஸை டார்கெட் பண்ணி போட்டது. பட் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு ஃபேன்ஸ் ஃபைட் மாதிரி இது மூவ் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு அதை நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. அவ்வளோதான். ஏன் தானு மேல அந்த கோவம் வரலையா உங்களுக்கு? யார் மேல? தானு மேல உங்களுக்கு அந்த கோவம் வரலையா? தானு என்னங்க எனக்கு புரியலங்க. பழைய படம் தானங்க ரிலீஸ் பண்றாங்க 2 பேருமே. இப்ப எனக்கு கோவமே இல்லைங்க, உடுக்குங்க. ஓஹோ 2மே ரீ ரிலீஸ் தானுங்க. சரி ஓகே ஓகே. சரி சுகுமாரண்ணா சொல்லுப்பா. அது எப்படின்னா வாரிசு துணிவுல துணிவு வின்னர் ஆச்சு, அது மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டேன்னா அப்புறம் மனசு கஷ்டப்படுறது சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. அதாவது வெயிட் பண்ணு. இந்த வாரிசு அவ்வளவு கலெக்ஷன் உங்களுக்கு யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. அதே ப்ரொடியூசர் கொஞ்ச நாள் கழிச்சு இடி ரைடு வரும்போது அதை நான் கமர்ஷியல் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னது வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கலையா? அது வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க நீங்க, நான் அதுக்கப்புறமா ஆன்சர் பண்றேன். ஓ அப்ப வந்து துணிவோட வாரிசோட சொல்லு. இல்ல நான் கேட்டதுக்கு நீ ஆன்சர் பண்ணு. நீ அடுத்தது போவாது அஜித். நான் கேட்டதுக்கு ஆன்சர். இருங்க அஜித். நான் கேட்டதுக்கு ஆன்சர். இல்ல அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது வந்து சங்கராந்தி கொஸ்தான டைம்ல வந்தது, அது எனக்கே தெரியும். புரியல. வாரிசு துணிவுல எது அதிகம் உங்களுக்கு டிஎன்ல தெரியாதா? சரி விடுங்க, சரி ப்ரொடியூசரே விட்டுருங்க, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், தெரிஞ்சனால தான் போட்டேன். நான் தெரியலன்னா நான் ஏன் போட போறேன்? அதாவது நீ உங்களை பொறுத்த வரையும் நான் சொல்றேன், இப்பயே சொல்லிடுறேன், உங்களை பொறுத்த வரையும் ப்ரொடியூசர் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டா அது அபிஷியல்னு சொல்றீங்க. அதே ப்ரொடியூசர் வந்து நான் பிசினஸ் பர்பஸ்க்காக போட்டேன், கமர்ஷியலுக்காக போட்டேன் அப்படின்னு சொன்னா இல்ல அது உண்மை கிடையாது, எங்களுக்கு இவ்வளவு பண்ணுச்சுன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இது வச்சு நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இது நீ என்னோட இதுதான், ஓகேவா? நீ என்னோட இப்ப நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா உங்களோட கணிப்புப்படி வந்து வீரம் வர்சஸ் ஜில்லால வந்துட்டு நீங்க வந்து என்ன சொல்வீங்கன்னா ஜில்லா தான் வின்னர்னு சொல்வீங்க. இங்க அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு அஜித் தான் இதுதான் வீரம் தான் வின்னர்னு சொல்லுவாங்க. வீரம் வர்சஸ் ஜில்லால அது க்ளோஸ் டு தி 2 படமே கிட்டத்தட்ட ஒரே கலெக்ஷன் தான்.
டிஎன்ல வந்து ஒரே வீரமதிகம் கலெக்ஷன். இல்லைங்க நீங்க கிட்டத்தட்ட அப்படி அது சொல்றீங்க பாத்தீங்களா? அது மோரார்லெஸ் அதுதான் கிட்டத்தட்ட நீங்க இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல வரும்போது சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன் இருங்க. நான் சும்மா இது ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, நான் சொல்லி முடிக்கிறேன். வீரம் வர்சஸ் ஜில்லால டிஎன்ல வந்து வீரம் அதிகம், பட் ஓவர்சீஸ் மத்த இடத்துல வந்து ஜில்லா அதிகம். அது கிட்டத்தட்ட கேரளால வந்து ஜில்லா 5 to 6 நிறைய crores தான் டிஃபரன்ஸ். அதுலயும் வந்து டோட்டல் கலெக்ஷன்ல ஜில்லா தான் அதிகம். எந்த சோர்ஸ் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. அதையெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் இந்த 2 படத்துக்கும் அபிஷியலாவும் தெரியும், எல்லாமே தெரியும், யாரு சரிப்பா அதிகம்னு. அபிஷியல் இல்ல அதுதான் சொல்றேன். அதே ப்ரொடியூசர் தான் சரி அபிஷியலா ஓகே வந்துட்டு சரி இடி ரைடு சரி ஓகே வரும்போது சரி சொன்னாரு. நீங்க வேற எந்த அதுக்கு இல்ல ஆன்சர் இல்ல மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க எதை வச்சு நீங்க அதை வின் பண்ணீங்கன்னு வின்னர்னு நீங்க சொல்லி. இல்ல அதுதான் சொல்றேன். ப்ரொடியூசரே வந்து அது அந்த நம்பர் ஃபேக்னு அவர் சொல்றாருல்ல. அப்ப ஏங்க அப்ப அது இந்த அப்ப அது ப்ரொடியூசர் உண்மையான ஒண்ணுமே, நம்பர் நீங்க அப்ப உங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ப்ரொடியூசர் ஒண்ணுமே சொல்லியேங்க. அப்ப அதுக்கு என்னங்க பண்ணலாம்? துணிவு இல்லைங்க ப்ரொடியூசர் ஒண்ணுமே உங்க சொல்லியே. ப்ரொடியூசர் இல்ல அதாவது நீங்க வந்து இப்படி நீங்க ப்ராஃபிட்டோட அண்ணா பெர்சன்டேஜ் இப்ப வச்சுதான் ஒரு நீங்க படத்தை வின்னரா போட்ட இல்லையா? நீங்க இடையில போட்டதுல சொல்லிடுறேன். ஈக்குவல் போடுறதுக்காக நீங்க அது ஒரு பாயிண்ட் எடுத்து இருங்க வந்து போடுறீங்க, இருங்க அவ்வளவுதான். அஜித் அஜித் இல்ல சொல்லிடுறேன். சும்மா இல்ல ஒரு இல்ல நான் இப்ப நான் இரு பழசெல்லாம் அஜித் இல்ல இல்ல சொல்லிடுறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பழச கலர்ல பழச 2 இல்ல இல்ல விஷயம். நான் சிம்பிளா நான் ஒரே எப்படி சொல்றேன். போட்டேன்னு கேட்டல. நீங்க நீங்களே டைம் பாஸ்ல, நான் உங்க ஆடியோ கேட்டிருக்கேன், நீங்களே டைம் பாஸ்ல வாரிசு தான் வின்னரு அக்செப்ட் இல்ல பண்ணிட்டு இல்ல போங்க. இல்ல 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 ஒரு இல்ல நிமிஷம் இருங்க, ஒரே சும்மா நிமிஷம் ஒரு நிமிஷம் வெயிட் இருங்க, நான் பண்ணு முடிச்சிடுறேன். அஜித் நான் வெயிட் முடிச்சுட்டு பண்ணு அஜித். சரி ஓகே அது விடுங்க. சரி வந்து நான் வெயிட் ப்ரொடியூசர் பேசுனதுக்கு அப்புறம் வந்து அதாவது ப்ரொடியூசர் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட் சொல்றாங்கன்னா ஸ்டாண்ட் மாறுமா மாறாதா அவங்களோட இதுலயே அவங்க இது பண்றாங்க. அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரிஜினல் ஃபிகர் கிடையாதுன்னு. இன்னொரு விஷயம், துணிவு வந்துட்டு எப்படி நீங்க வின்னர்னு போடலாம் வாரிசோட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்தோட வின் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, அது பெர்சன்டேஜோட, அதாவது எவ்வளவு ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோ பெர்சன்டேஜ் கணக்குல. இப்ப 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சு 500 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்றதுலாம் மேட்டர் கிடையாது. இப்ப அதுல ஆக்சுவலா வந்துட்டு எந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப ப்ராஃபிட் வந்ததுன்றது தான் மேட்டர். அதை வச்சுதான் வின்னர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப யூஸ்வலா பண்றா. அப்ப நான் 10 வந்து ரூபாய் போட்டு சுமல் 30 ப்ரோ ரூபாய் எடுத்தனா, அப்ப வந்து இல்ல போன இல்ல வருஷம் சொல்லிடுறேன். சொல்லுங்க 10 ரூபாய் போட்டு 30 ரூபாய் எடுத்தனா எனக்கு வந்து அது லாபம். நான் 20 ரூபாய் போட்டு 30 ரூபாய் எடுத்தா அதுவும் லாபம் தான். இந்த கணக்குல தான் வந்து நான் துணிவு போட்டேன். 10 ரூபாய் போட்டு 30 ரூபாய் எடுக்கிறதுக்கும் 20 ரூபாய் போட்டு 30 ரூபாய் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? சுமல் ப்ரோ அப்படி பார்த்தா போன வருஷம் கூலி ஜிபிஓ தவிர தியேட்டர் ஓனர்ஸ்ல டூரிஸ்ட் கம்பெனியை தான் நம்பர் 1 வைக்கணும். ஏன் வந்து அப்ப கூலி ஜிபிஓ வைக்கிறாங்க டாப் லாஸ்ட் 2ல? இயர் வந்து வின்னர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான், கரெக்டா? ஜிபியும் நம்பர் கிடையாது 1 வந்து கூலியும் டூரிஸ்ட் கிடையாது. கம்பெனி தான் வைக்கணும். கூலியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. அதுதான் அதுக்கும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஃபுட்ஃபால் கணக்கு வச்சுதான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? தியேட்டர் ஓனர்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களோட எவ்வளவு டிக்கெட்ஸ் இதுவாயிருக்கு சரி அதை இல்ல இல்ல வச்சுதான் ஓகே, பண்ணுவாங்க. அப்படியே அந்த ஃபுட் ஃபால்ஸ்னா ஓகே. அந்த இயரோட 2023யோட ஃபுட் ஃபால்ஸ் எடுக்கலாம். எந்த படம் அபிஷியலா போட்ட எல்லா தியேட்டர்லயும் எத்தனை பிளேஸ்ல வாரிசு சரி, ஃபர்ஸ்ட் இருக்கு? இல்ல இல்ல வாரிசோட நான் இல்ல கேட்டதுக்கு இல்ல இருங்க மட்டும் இருங்க நான் நான் கேட்டதுக்கு நீங்க மட்டும் சொல்ற பதில் ஃபுட் ஃபால்ஸ் சொல்லவே அண்ணா மாட்டேங்க சுகுமார்ண்ணா அஜித். சுகுமார்ண்ணா அஜித் ப்ரொடியூசர் நான் விடுங்க. கேட்டதுக்கு நீங்க சொன்ன அதே ஃபுட் அபிஷியலாவே ஃபால்ஸ் தானா? சொல்லியிருக்காரேப்பா. உங்க அண்ணா ப்ரொடியூசர் தான் ஐயா சொல்லியிருக்காரேப்பா அது அண்ணா நம்பர் உண்மை சுகுமார்ண்ணா இல்லைன்னு. இல்ல எனக்கு புரியல. நீங்க ஏன் ஃபுட் எனக்கு ஃபால்ஸ் எனக்கு ஒன்னே எடுத்தீங்க? ஒன்று மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்களேன். என்னன்னா 2026 ஜூன் 23 சாரி ஜனவரி 23 அந்த கிளாஸை பத்தி ஏதாவது பேசுவீங்க அப்படின்னு யோசிச்சா எங்கேயோ பின்னாடி போயிட்டு அதுல சம்பந்தம் இல்லாத டாபிக்ஸ் அனுமதி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல நம்ம நான் நம்ம ஒரு பேசுக்கு இந்த ட்வீட் பாக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு போட்டிருந்தேன். தேவையில்லையே. ஆக்சுவலா வந்து அது இல்ல, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்துட்டு இது சொன்னது உண்மையா பொய்யான்னு மட்டும் கொஞ்சம் இல்ல சொல்லிடுங்க சும்மா ப்ரோ, இல்ல ரொம்ப பிரகாஷ் சிம்பிள். ப்ரோ. அது எனக்கு நான் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு இது கேட்கல, சொல்லுங்க. ஒரே கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் பிரகாஷ் ப்ரோ. நான் சண்டை போடல. அவர் இடி ரைடு வரும்போது அவர் அது சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்ல அதை வந்து எக்ஸாகரேட் பண்ண இல்ல ஏஐயா? அது மட்டும் சொல்லுங்க. அதுக்கும் இவரு இல்லைங்க, அஜித் என்ன அதுக்கும் சொல்றாருன்னா இல்லைங்க, அதுக்கும் வின்னருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமே அதுக்கும் அந்த பொங்கல் வின்னருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரு கொஞ்சம் நம்பர் எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்லியிருந்தாலும் எப்படி சொல்லியிருந்தாலும் இதுல பொங்கல் வின்னருக்கு இந்த வாரிசு துணிவுல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது நம்ம ஸ்பேஸுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப அது நமக்கு தேவையில்லை. ஜாலியா பண்ணா போனோமா நம்ம அடுத்து போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அது நம்ம பழைய இது தேவையில்லை. அது அந்த கிளாஸ் போயிட்டு தேவையில்லை. இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா? இதுக்கான பின்புல அரசியல் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க வந்து பின்னாடி போயிட்டீங்க, ரொம்ப பின்னாடி கதையில பின்னாடி போறீங்க. சரி சும்மா ப்ரோ, நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் போட்ட அந்த ஃபைட் இல்லாம அப்படி நீங்க என்ன சொல்ல வந்து எதுக்காக ட்வீட் போட்டீங்க என்னங்கிறது நான் இன்னும் ட்வீட்டே பார்க்கல. நீங்க என்ன இப்பதான் ட்வீட்டே போய் நான் பார்த்துட்டு வரணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணிருங்க. போயிட்டாரு போல. அண்ணா இருக்கீங்களா? இங்கதான் பாருங்க, இங்கதான் இருக்கேன். விடுங்கண்ணா, விடுங்க, ஜாலியா இல்லப்பா, நான் வந்துட்டு அவர் சைட்ல வந்துட்டு புரியுதா, அவர் சைட்ல வந்துட்டு ஆக்சுவல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னிருக்காருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அபிஷியலாவே இருக்கு. இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு எவ்வளவு இது பண்ணுச்சுன்ட்டு அது
பார்க்காதவங்களுக்கு வேணா லிங்க் வேணா ஷேர் பண்றேன், பார்த்துட்டு வந்து பேசுங்க ப்ளீஸ். இல்ல இப்ப நான் என்ன கேட்கறேன், வாரிசு கலெக்ஷன் அதிகமா துணிவு கலெக்ஷன் அதிகமா, அவ்வளவுதான், அதை சொல்லுங்க. உங்க ப்ரொடியூசர் ஃபைனல் ஈடி கிட்ட ஆனா ஒப்படைச்ச வாரிசு கலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது துணிவு அதிகம். இல்ல நீங்க இப்ப என்ன கேட்டா, இப்ப ஜிபியோ கூலி எடுத்துட்டு வந்தா நீங்க இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இல்ல நீங்க ஜிபி கூலி வராத இருங்க. அஜித், நான் நீ கேட்டதுக்கு தான் ஆன்சர் பண்றேன். அதாவது அதுக்கு தான் ஆன்சர் பண்றேன். அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல இப்ப நீங்க சொல்றத இல்ல அக்செப்ட் நீ பண்ணிக்கணும். கேட்டதுக்கு ஆன்சர் பண்ற, அக்செப்ட் பண்ண வேண்டாம். நீ கேட்டதுக்கு ஆன்சர் பண்ற. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். துணிவுதான் வின்னர்னா. தில்ராஜ் ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்துட்டு ஈடி கிட்ட ஒரு இது இது வாரிசு தான் கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்னார்ல, அந்த நம்பரை விட துணிவு அதிகம், அவ்வளவுதான். இது வச்சுதான் வின்னர் சொல்லிட்டேன். ஓகேவா, போதுமா? வேற என்ன சொல்ற நீயே சொல்லிப்போ. சரி, அந்த 99 உண்மையா சுகுமார் ப்ரோ? உன்னை தேடி வர்சஸ் துள்ளாத மனம் துள்ளும் ரெண்டுமே ஹிட். அது நம்மளா பிரகாஷ் ப்ரோ கேளுங்க, அவருமே வந்து இந்த ஷாம் ப்ரோ உன்னை தேடி அப்ப பெரிய ஹிட் தான் ஷாம் ப்ரோ. பெரிய ஹிட். உங்களுக்கு மேபி தெரியலன்னா அதாவது என்னன்னா, எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்துட்டு துள்ளாத மனமும் துள்ளும் பெரிய ஹிட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உன்னை தெரியும் அந்த டைம்ல கமர்ஷியலா சரியான ஹிட், சரியான பாக்ஸ் ஷாம் ப்ரோ அந்த படம் பார்த்து அது ஆம்பள ஸ்டோரி தான் அது. ஆனா அது அந்த ஓகே இல்ல எனக்கு உண்மையிலேயே தெரியாது அந்த உன்னை தேடி. அதாவது அதான் சொல்றேன், அதனாலதான் நான் அது ஆக்சுவலா உன்னை தேடி ஃபிளாப்னு சொல்ல முடியாது. உன்னை தேடி வந்துட்டு எப்படி சொல்றது, ரெண்டுமே பிளாக் பஸ்டர் அந்த வருஷம். அந்த ரெண்டுமே பிளாக் பஸ்டர். ஏன் ஆழ்வார் வர்சஸ் இது வந்து போடும்போது வந்துட்டு நான் ஆழ்வார் ஹிட்னு போட்டு அப்ப ஃப்ரெண்ட்ஸ் தீனால வந்து எப்படின்னா ரெண்டுமே பிளாக் பஸ்டர் தானே. ரெண்டுமே பிளாக் பஸ்டர். பட் ஆனா தீனாவோட பிளாக் பஸ்டர் வந்துட்டு தீனா வந்து சரி ஓகே இதை விடுங்க, லீவ் இட், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க இருப்பா சொல்லி முடிச்சிடம்பா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்ல வந்து சூப்பர் ஹிட்னா தீனா பிளாக் பஸ்டர், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப துள்ளாத மனமும் வந்து சூப்பர் ஹிட், உன்னை தேடி பிளாக் பஸ்டர் ஹிட், அந்த மாதிரி தானே? ஓகேண்ணா. எனக்கு புரியல, கண்ணுக்கு காரணம் சொல்றாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தீனால வந்து எனக்கு கலெக்ஷன் வைஸ் எப்படின்னு தெரியல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஓடிச்சு. தீனா வந்து அதுவும் சூப்பர் ஹிட் தான். கலெக்ஷன் வைஸ் எனக்கு தெரியல. ஆனா ஓடுனதுல பாத்தீங்கன்னா சில தியேட்டர்ல ரொம்ப நாள் ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஃபேமிலியா ஓரியன்டா ரொம்ப இருந்ததுனால ரொம்ப நாள் ஓடிச்சு. பட் ஆனா ரெண்டுமே ஹிட் தான், ரெண்டு சூப்பர் ஹிட் தான். அண்ணா அதெல்லாம் எடுத்து பேசணும்னா நிறைய பேசலாங்க. அது ஒரு சைட்ல ஒரு தரப்பு வரும் ப்ரோ. இப்போ நீங்க உங்க சைடுக்கு இப்ப நீங்க சொல்றீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா தீனாவான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க. ஆனா எட்ஜ், அதாவது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா தீனாவான்னு கேட்டீங்கன்னா ஒரு சோர்ஸ் இருக்கு. ஒரு சோர்ஸ்ல வந்துட்டு இந்த படம் அதிகம் போடுவாங்க, இன்னொரு சோர்ஸ்ல அந்த படம் அதிகம் போடுவாங்க. இப்ப வீரம் ஜில்லாலே அந்த மாதிரி வரும், மாற்று இதுவே வரும். நான் இந்த இதுல வந்து இப்படி போடுவாங்க, நம்பர்ஸ் இதுல இருக்கும், இதுல இது அதிகமா இருக்கும். நான் ஒரு சில மேஜர் இதுல இருக்கு பாத்தீங்களா, ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு பரமசிவனும் இதுவும் வந்துட்டு ஆகுது, இல்ல ஆழ்வாரும் இதுவும் ஆகுது. இப்ப ஆழ்வார் போக்கிரி ரிலீஸ் ஆச்சு, அந்த டைம்ல வந்துட்டு ஆழ்வார் தான் அதிகம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஊருக்கே அது ஓப்பனா தெரியும், அது வேற. பட் ஆனா துணிவு ஓடல அப்படின்னு சொல்ல வரீங்களா? துணிவு நம்பர்ஸ் வந்துட்டு இப்ப ஏன்னா இது வாரிசோட நம்பர் எப்படி டிசைட் ஆச்சுன்னா, யாருமே சொல்லல, அதுதான் சொல்றேன். வாரிசு நம்பர் என்ன அப்படின்ட்டு அவர் ஈடி கிட்ட ஒப்படைச்ச நம்பர் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ப்ரொடியூசரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இந்த படம் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணுச்சுன்னு. அப்போ அது அப்ப வந்து நீங்க TN 2023ல தியேட்டர் ஃபுட்பால்ஸ் தியேட்டரோட டாப் 10ல போட்டது எல்லாமே அந்த போட்ட 150 தியேட்டர்காரங்களும் சும்மா பொய்யா போட்டிருக்காங்க. 150 தியேட்டர்லயும் வாரிசு தான் டாப் 10ல இருந்துச்சா? வாரிசு நீங்க எடுத்து பாருங்க. இல்ல நான் கேக்குறேன், துணிவு எந்த தியேட்டர்லயும் வரல அப்படிதானே? டாப் 3 இல்ல எடுத்து விடுங்க, நான் எடுத்து உங்களுக்கே அனுப்புறேன். டாப் 3ல ஒண்ணு லியோ இருக்கும், அடுத்து ஜெயிலர் இருக்கும், வாரிசு, துணிவு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே சில இடத்துல அதிகமா இருந்துச்சு, நிறைய இடத்துல துணிவு தான் லீட் பண்ணுச்சு. ஏன்னா 150 ஸ்கிரீன்ல 20 ஸ்கிரீன்ல துணிவு இருக்கும், மத்த எல்லா ஸ்கிரீன்லயும் வாரிசு தான் இருக்கும். சரி இருங்க உங்க சைட்லயே வரேன். நானு டைம் பாஸ் ஸ்பேஸ்ல வாரிசு தான் வேணும் அக்செப்ட் பண்ணிட்டு போங்கன்னு அப்ப சொன்னேன்ல. அதே டைம் பாஸ் ஸ்பேஸ்ல கார்த்திகை துணிவு தான் வேணும்னு சொல்லும் போது அப்ப நீங்க எங்க போனீங்க? அதே அது ஒருத்தருக்கு இருங்க, அவர் படமா வின்னரு, ஆனா கலெக்ஷனா வாரிசு தான் வின்னர்னு எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ்ல அவரே தான் சொன்னாரு. கலெக்ஷனாவும் ₹1 அதிகமானாலும் வாரிசு தான் வின்னர், வாரிசு வின் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு எல்லாரும் அவரே சொன்னாரு. படமா துணிவு தான் பெட்டரான படம், பட் கலெக்ஷனா வாரிசு தான், அவ்வளவுதான். அதுதான் அங்க மேட்ரு. இல்ல எனக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபைட் நமக்குள்ள வேணாமே, நம்ம அடுத்து ஜாலியா வேற ஏதாவது கடந்து போலாமே. இப்ப இதுல எதுவும் போர் அடிக்குதுன்னா பர்னி தூக்கி போட்டு அடிங்களேன். பர்னி ஏதாவது கண்டென்ட் கொடுத்துங்க பர்னி.
ஆல்ரெடி டிஎல்ல சும்மாவே தூக்கி போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் போர் அடிச்சா இருக்கவே இருக்காரு நம்ம ஆளு. அவரை பிடிச்சி அடிச்சு அவரை வச்சு டாபிக் பண்ணாம தமிழ்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணி எதுக்கு நமக்கு இது? அஜித் பல்டான் வாங்க பரணி ஏதாவது காரணம் கேளுங்க. பரணியை போவோம். சரி இருங்க, நான் அப்படியே போறேன். பரணி ப்ரோ, இன்னைக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு மறந்துச்சு அந்த புக்கிங் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு சொல்லுங்க. நேத்து வரைக்கும் இருந்தது, இன்னைக்கு மட்டும் எப்படி மறந்துச்சு? காலையில பார்த்தேன் பல்தான், அதுக்கப்புறம் ஒர்க் அது பாத்தீங்க, ஐயோ இதை போட முடியாது, நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருமேன்ட்டு டெலீட் பண்ணிட்டீங்களா? ஏங்க போடவே இல்லை, அப்புறம் எப்படிங்க டெலீட் பண்றது? அதுதாங்க எடுத்து வச்சிருப்பீங்க, இதெல்லாம் போட முடியாது, போட்டா நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு போட முடியும். அப்போ ஒரு நாள் கூட மறக்கலை. கரெக்டா பரணி ப்ரோ? டெய்லி எல்லாம் போடல ஏங்க. 18 நாள் நான் டெய்லி போட்டேன் கலெக்ஷன். இது ரிப்போர்ட் இல்லையே. போட்டீங்க ப்ரோ. 18 நாள் நான் வாய்ப்பே இல்லை. 2 வாரம் போட்டீங்க, 2 வாரம் போட்டீங்க. எப்பயுமே புக் மை ஷோ ஒரு 4 நாள் போடுவேன், 5 நாள் போடுவேன், அதுக்கு மேலாம் போட மாட்டேன். எனக்கு தெரியல, மேபி கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து கொஞ்ச நாள் மேபி போட்டுப்பேன். அப்ப ஏதாவது போட்டிருப்பேன், மேபி வீக்கெண்ட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பேன். ஆனா தொடர்ச்சியா 18 நாளோ இல்ல தொடர்ச்சியா 17 நாளோ நான் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ற ஆளும் நான் கிடையாது. நான் நாளைக்கு காலையில போடுவீங்களா? நாளைக்கு காலையில போடுவீங்களா? நாளைக்கு காலையில போடுவீங்க? நாளைக்கு காலையில போடுறேன். ஓகே, ஹாப்பி. ஒரு நிமிஷம் இருங்க பரணி ப்ரோ, ஃபில்டர் எதுவும் போட மாட்டீங்களே? என்ன ஃபில்டர்? இல்ல ஸ்பெஷலா ஏதாவது ஃபில்டர் எல்லாம் புதுசா நீங்க யோசிச்சு போடுறீங்கல்ல, அதனால கேட்டேன். அந்த ஃபில்டர் எது போட்டாலும் ஃபில்டர்னா நான் என்னப்பா பண்றது? புரியல. பண்ண என்னதான் போடணும்ன்றீங்க? வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும். நான் ஸ்டேட்டஸ் போடும்போது நான் எதுவுமே போட மாட்டேன்னு. ஓகே ப்ரோ. புக் மை ஷோ ஸ்டேட்டஸ் போடும்போது வெறும் படம் பேரு இது ஸ்டேட்டஸ். இல்ல மத்தவங்க யாரு போட்டாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஏன்னா அவங்க எல்லா படத்துக்கும் போடுறேன். ஆனா நீங்க மட்டும் ஸ்பெஷலா ஃபில்டர் போடுறீங்கல்ல, பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில பாத்துக்கிறேன். இன்னைக்கு போட்ட உடனே அண்ணா இன்னைக்கு பேசி இல்ல அண்ணா, இன்னைக்கு டிடிடி மதுரையில எல்லாம் நிறைய ஷோ ஹவுஸ்ஃபுல்ல, ரொம்ப சூப்பரா, ரொம்ப சீரியஸாவே ரொம்ப நல்லா போகுது. இன்னைக்கு பார்த்தேன் ஹவுஸ்ஃபுல் தான். அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் முக்கியமான ஒரு கேள்வி வைக்கணும். பிரகாஷ் ப்ரோ, February 14 நியூஸ் உண்மையா? பல்தான் ஒரு முடிவோட தான் இருக்காரு. இல்ல அது நமக்கு அது பர்சனல், அது பர்சனல் விஷயமா நமக்கு அது தேவையே இல்லை. அப்படி வாங்க பல்தான், நம்ம காலைல இருந்து அதுதானே பல்தான் பேசுறோம். என்ன பல்தான் நேத்துல இருந்து இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்காருங்க, இன்வைட்டின்னு வந்திருக்கலாம், அதனாலதான் ஒரு கன்ஃபர்மேஷன். அப்புறம் கடைசியில போய் போட்டோ எடுத்து போட்டு நாங்கெல்லாம் போகணும், எனக்கு முதல்ல தெரியும். பட் உங்களுக்கு கண்டிப்பா சுகுமாரன் எனக்கு ஒரு இன்விடேஷன் வரும். கண்டிப்பா சுகுமாரன் எனக்கு இன்விடேஷன் வரும். பர்சனல் வேணாம்ப்பா, விட்டுருப்பா. எதுக்கு இன்விடேஷன்? ஒருத்தர் கமெண்ட் வாய குறையா உனக்கு இருக்கு அப்படின்னு. நான் என்னையா பண்ணேன்? ஐயோ ஐயோ பரணி செம்மையா இருக்கு ப்ரோ. படத்தை பத்தி பேசுறேன். அன்னைக்கு ட்ரிபிள் டி பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல் கிரவுட். எந்த சோழமலை உங்களுக்கு வாக்காச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பர் ஜாலியா இருந்துச்சு. மலையாள படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே அந்த கேரக்டர்ஸ், அந்த ஊரு, சின்ன லொகேஷன், சின்ன ஒன்லைன், காமெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி டிராமா நிறைய இருந்துச்சு. கமல் எனக்கு இல்ல கமல் பரணி ப்ரோ ஒரே நிமிஷம். சாரி ப்ரோ பரணி ப்ரோ, கமல் மறந்துருவோம் பரணி ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. கமல் என்னன்னா, நான் நான் போறப்ப 4 பேர் 5 பேர் தான் இருந்தோம் மொத்த தியேட்டர்லயும். எந்த சீனுக்குலாம் ரொம்ப செம ரெஸ்பான்ஸ், ஏதாவது 1-2 சீன் சொல்லுங்கண்ணா. எதுக்கெல்லாம் ரொம்ப செம ரெஸ்பான்ஸ்? வாடா பையன் அத சீனு. கடைசியில அந்த மாப்பிள்ளை ஒண்ணு பண்ணுவேல, சரியான கிளாப்ஸ் ப்ரோ. அந்த படத்திலே அந்த மாப்பிள்ளை கேரக்டருக்கு சரியான கிளாப்ஸ் ப்ரோ. கடைசியில கூட்டிட்டு போறது சரியான கிளாப்ஸ் அவன் பண்ற எல்லாத்துக்குமே. ஓகே சூப்பர். ஏங்க இந்த சீன் நான் ரொம்ப விழுந்து சிரிச்சேன். கமல் ஜென்சன் போய் இவங்களை எப்படியாவது மடக்கி இங்க கூட்டு வருவார் தெரியுமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு. அந்த ரூம் அது அந்த பாஷையில வேற பேசுவாரு. செம சிரிப்பு அதெல்லாம். படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு நல்லா ஜாலியா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜீவா நல்லா பண்ணியிருந்தாரு. அது கரெக்டான ஒரு கேரக்டர் அவருக்கு. ஹீரோயின் இல்ல, பாட்டு இல்ல, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அந்த படத்துல. சட்டுன்னு போயிருச்சு, ஒன்னும் யோசிக்கிற அளவுக்கு இல்ல. ஜாலியான படம். டிராமா நிறைய இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல, காமெடியை விட. அது நல்லாதான் இருந்துச்சு. அதான் இந்த மலையாள படத்துக்கே உரியது. அதெல்லாம் காமெடியா போகும், அப்படியே சீரியஸ் ஆயிடுவாங்க கடைசியில. அந்த தண்ணி டேங்கை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அது நல்லா கனெக்ட் ஆச்சு எனக்கு. அந்த தண்ணி டேங்க வச்சு கடைசியில ஒரு விஷயம் நடக்கும்ல, ஒரு இது மாதிரி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். பரணி ப்ரோ, ஜானியமானும் இதேதான் சொல்றாங்க. அதை நான் பார்க்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? பாருங்க விஷால் ப்ரோ, நீங்க பாருங்க. இதே கான்செப்ட் தான், இதே ஐடியால வச்சுதான் மூவ் ஆகும். நீங்க பாருங்க. ஆனா அது இதை விட கொஞ்சம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா, இன்னும் செம அந்த ஜாலியா இருக்கும். என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்துட்டு ஓகே. இது வந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி காமெடி ஃபிலிம். பட் ஆனா வந்துட்டு எனக்கு மோர் தென் காமெடி இதுல டிராமாவா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இதுவே எனக்கு மலையாளம் லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மகேஷ் ப்ரோ கையை தூக்கிட்டுலாம் நிக்கிறாரு. இல்ல பிரகாஷ் வந்து ரீல் ஃபேக்ட்ஸ் சொல்லவே இல்லை, நேத்து சேர்த்து அவரு சொல்ல. இப்ப ஆமா ஆமா அண்ணா, அப்பப்ப மறந்துடுறீங்க அண்ணா. இல்லைங்க இல்ல உண்மையில மறந்துடுறேன். நேத்து இதுலயே இந்த இதுலயே சொல்லாம விட்டுட்டேன் நினைக்கிறேன். சொல்லிடுவோம். இன்னைக்கான ரீல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரெக்கார்டு. எப்படின்னா வந்து ஒரு டேரக்டருக்குலாம் ஒரு படம் 2 படம் 3 படம் அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் டேரக்ட் பண்றாங்க. கடைசியா எனக்கு தெரிஞ்சு ஒரே வருஷத்துல ஒரு கடைசியா அப்படி வந்தது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துச்சுங்க, திருப்பாச்சி சிவகாசி 2 ஒரே வருஷம் வந்துச்சு. ஒரே டேரக்டர் ஒரே ஹீரோ காம்பினேஷன்ல பொங்கலுக்கு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் ஆட்கள் தான் வராங்க. 6 வருஷத்துக்கு ஒரு படம் தான் அதிகபட்சம் வருது. சுந்தர்சிக்கு வந்து அது வந்து ரீரிலீஸ் சாரி நேற்று டிலேட் ரிலீஸ்ல அப்படி வந்துச்சு. மரகத ராஜா கேங்கஸ் வந்துச்சு. அது மாதிரி ரொம்ப ஒரே வருஷத்துல 2 படம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு படம் எடுத்தாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் எடுத்து இழுத்துறாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அதிக 10 படம் 12 படம் எடுத்திருக்காங்க. அதுல ரெக்கார்டு வச்சவங்க யாருன்னா தமிழ்ல ஒரு டேரக்டர் ராமநாராயணன் ஒரே வருஷம் 16 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு 1985 மட்டும். 1985 அவரோட விக்கிபீடியால பிலிமோகிராஃபி போய் பாத்தீங்கன்னா தெரியும். 1985 16 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஜே சசிகுமார்னு ஒரு டேரக்டர் 1977 15 படம். இது ஒரு ரெக்கார்டு. அவருக்கு அது ஒரு ரெக்கார்ட்லயே இடம் பிடிச்சிருக்காரு. ஒரு வருஷத்துல 15 படம் டேரக்ட் பண்ணாரு டேரக்டர்னு. இதெல்லாம் ஒரு பயங்கர ரெக்கார்டு. வருஷத்துக்கே 12 மாசம் தான். ஆனா இவங்க 15 படம் 16 படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா ஒரு ரெக்கார்டு. அதனால அதை வந்து இன்னைக்கு ரீல் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ரீல் ஃபேக்ட்ஸ்ங்கிறது எப்படின்னா, இவரு ஒரே ஒரு டவுட் கன்னட ஆக்டர் தர்ஷன். பிரகாஷ், இது எப்படி பாசிபிளாங்க? 15 ஆக்டர் நடிக்கிறது ஓகே, அப்படியே அவங்க பாட்டு படம் அண்ணா கதை இன்னொருத்தவங்க தானே மலையாளத்துல அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். மலையாளத்துல கதை. ஆனா வந்து இங்க எடுக்கிற படம்லாம் எப்படின்னா பாசிபிள் தான். ஏன்னா அப்பெல்லாம் வந்து 10 நாள் 15 நாள் 16 நாள்ல படம் எடுத்து முடிச்சாங்க. அப்படி பல படங்கள். ரஜினி படமே குருசிஷியன் வந்து 16 நாள் எடுக்கப்பட்ட படம். ரஜினி பிரபுலாம் வச்சு 16 நாள் எடுத்து முடிக்கப்பட்ட படம் தான் குருசிஷியன். இது மாதிரி ரொம்ப கம்மியான நாட்கள் தான் படம் எடுத்தாங்க. இப்பதான் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷம் போட்டு இல்லைன்னு இழுத்துறாங்க. அதுல வேற நீ ரொம்ப நாள் எடுக்கிறியா, நான் ரொம்ப நாள் எடுக்கிறியா? ஏன்னா யார் ரொம்ப நாள் எடுக்கிறாலும் அவங்க தான் பெரிய டேரக்டர்னு சொல்லிக்கிறாங்க. அதை வேற முத்திரை குத்துறதுக்காக இதை வந்து ஒரு டேரக்டர் ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து இன்னொரு டேரக்டர் ஆரம்பிச்சாரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கிறாங்க. புது டேரக்டர் முதல் கொண்டு பட்ஜெட் இழுத்துட்டா நம்ம பெரிய டேரக்டர். சினிமாட்டோகிராஃபி அவரை கூப்பிடு, சினிமாட்டோகிராஃபரை கூப்பிடு, ஒரு 10 லைட் எக்ஸ்ட்ரா போடு, அப்பதான் நம்ம பெரிய டேரக்டர் நம்மள முடிவு பண்ணுவாங்க. கூட்டத்துல 10 பேர் டான்ஸ் ஆனா நல்லா இருக்காது, 100 பேர் டான்ஸ் ஆடுவான். 100 அவர் போட்டாரா, அப்ப நம்ம 110 வை, ஒரு 110 வட்டாரா நம்ம 200 வை. அப்ப அதுலயே நாளை இழுத்துருவோம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் டேஸ்ல இருந்து 4 வரைக்கும் எல்லாம் இழுத்தடிச்சு இப்படி நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் அதெல்லாம் போயிட்டு போகுது. அந்த பஞ்சாயத்தை விட்டுருவோம். இதுதான் அது. இது அதுக்கு முந்தைய ரீல் ஃபேக்ட்ஸ். பிரகாஷ் புரியல, ஏதாவது டைரக்டர் தாக்குறீங்களான்ற? ஆமா, எல்லா டேரக்டருமே தாக்குறேன். எந்த டேரக்டர் எல்லா டேரக்டரையும் தாக்குறேன். எல்லா டேரக்டரையும் தாக்குறேன். யாரோ இல்ல, எல்லா டேரக்டரையும் தாக்குறேன். விடுதலையா பேசுங்க, நீங்க விடுதலையா பேசுங்க. இல்ல அவர்ல தாக்குறதுக்கு அவர் தனியா ஒரு 100 பேர் சேர்த்து கூட்டத்தை கூட தாக்கலாம், தப்பே கிடையாது. அவர் வந்து எப்படி சொல்ற, ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு நம்ம என்ன எடுத்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டு திரும்ப எடுக்கிற மாதிரியான ஒரு டேரக்டரா சில பேர் டேரக்டர் இருக்காங்க. அவங்களால நம்ம சொல்ல முடியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம சீனை எடுத்தே முடிச்சிட்டோம், ஐயோ எடுத்து முடிச்சிட்டோமா, திரும்ப எடுத்துட்டோம், அவங்களுக்கு நல்லா அது நல்லா வரல நினைச்சு புதுசா எடுப்போம் அப்படின்னு எடுக்கிற டேரக்டர்லாம் இருக்கிறாங்க. அவங்களால நம்ம எப்படி சொல்ல முடியும்? சங்கர் ப்ரோ, சால் ப்ரோ மாவீரன் ப்ரோ டிபி கொஞ்சம் கருப்பா இருக்குல்ல? அதே தோர் தானுங்க, என்ன கருப்பா? சரி ரைட் ஓகே. அவருக்கு புரியும், நீங்க விடுங்க. அடுத்த ட்ரிவியாக்கு போயிருவோம். அடுத்த ட்ரிவியானா அதுக்கு முன்னாடி என்னன்னா, நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க அந்த கேட்டகரியில. நான் ஒவ்வொருத்தரா சொல்லணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில அந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நடிகர் யாருன்னா தர்ஷன் பாத்தீங்கன்னா கன்னடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஸ்டார் நடிகர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு இண்டஸ்ட்ரி ரொம்ப சைடு ரோல்ல நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளு யாருன்னா விஜயகாந்த் படம் வல்லரசுன்னு ஒரு படம் இருக்கும். அதுல விஜயகாந்துக்கு அவங்க கேங்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரா ஒரு சைடு ரோல், ரொம்ப ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு தர்ஷன். அதுக்கப்புறம் கன்னட சினிமால போய் ஹீரோவாயி, அப்புறம் ஆக்ஷன் ஹீரோவாயி பெரிய நட்சத்திர அந்த சூழ்நிலை நடிகரா மாறிட்டாரு. ஆளே தெரியாத அடியாள் கேரக்டர்ல மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஆக்டரா மாறுங்கிறத ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அவர் பர்சனல் லைஃப் விட்டுருவோம். பர்சனல் லைஃப்ல இந்த கொலைகேஸ்ல உள்ள எல்லாம் போனாரு, ஜெயில தான் இருந்தாரு.
அது வேற விஷயம். நம்ம வந்து இந்த ஒரு ட்ரிவியா நியூஸுக்காக சொல்றதுதான். இதுக்காக அவர் வந்து நம்ம தூக்குறோம் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு உழைப்பு மூலமா வந்தது அப்படிங்கறத சொல்றோம். தமிழ்ல அது மாதிரி நடிகர்கள் இருக்கிறாங்க. நான் ஒவ்வொருத்தர் நடிகருக்கு ஒவ்வொரு ட்ரிவியால வச்சுக்கலாம். ஒரு 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 கேப் விட்டு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத தனியா வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ட்ரிவியால சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளவு இந்த 2 ட்ரிவியா மிஸ் ஆயிருச்சு. அது மிஸ் ஆனா சொல்லிட்டாச்சு. பிரகாஷ் அப்புறம் bro, இன்னொன்னு இதுக்கு முன்னாடி மகேஷ் யாருக்கா அண்ணே, தெரியுமா? தர்சனா வல்லரசு படத்துல யாரா பார்த்த ஞாபகம் இருக்கா? இல்ல அவங்க இப்பதான் தெரியுமா? சத்தியமா எனக்கு இன்னொரு ஞாபகம் டவுட் இல்ல. நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த 36 ட்ரிவியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். 36 ட்ரிவியால உங்களுக்கு எதுலாம் தெரிஞ்சிருக்கு? Like ஓரளவுக்கு ஒரு எத்தனை நம்பர்ஸ் ஆச்சு நம்ம சொல்றது புதுசா இருக்கு. ஏன்னா அது தெரிஞ்சு அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். இல்லண்ணே, புதுசாதான் இருக்குண்ணே மேக்சிமம். எனக்கு நிறைய கொஞ்சம் தெரியாது. ஆமா, கொஞ்சம் தான் வந்துட்டு தெரிஞ்சதா இருக்கு. இந்த பொங்கல் ரிலீசஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கல்ல, கொஞ்சம் அந்த மாதிரி ரிலீசஸ் தான் ஓரளவுக்கு தெரியுதே தவிர நியூஸ் எல்லாமே புதுசா தான் இருக்கு. கரெக்ட். நீங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ரோ டைரக்ட் எனக்கு இந்த பண்ணது, ஐ மீன் ஒரு வருஷத்துல அந்த மாதிரி இதுதான் தெரிஞ்சது. ஒரே மத்ததெல்லாம் நாடகமா நிறைய எடுத்து புதுசா தான் இருந்தது. படமா எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா? கேக்குதா? கேக்கு. பெரும்பாலும் கேள்விப்பட்டேன். அந்த தாங்க தெரிஞ்சது. அந்த அதான் எனக்கு அந்த தர்ஷன் விஷயம் சொன்னீங்களா தலைவா? அத மொத்தம் மகேஷ் ப்ரோ பேசுற, சுகன் ப்ரோ கேட்கல, சுகன் ப்ரோ பேசுறது மகேஷ் ப்ரோ கேட்கல. லேப்புல இருக்கீங்க, தயவு செஞ்சு ஓவர் லேப் ஆகுது. சுகன் ப்ரோ, நீ சொல்லிடு. பிரகாஷ் ப்ரோ, அது போல தமிழ் மட்டும் தான் சொன்னீங்களா இல்ல மத்த இண்டஸ்ட்ரியும் சொன்னீங்களா? தெலுங்குல எல்லாம் சொன்னீங்களா? இல்ல அதுதான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஓன நிறைய வச்சிருக்கேன். விஷயம் எனக்கெல்லாம் புதுசா தான் தலைவா இருந்துச்சு, ஒரு சில விஷயங்களை தவிர. ஓகே, சந்தோஷம். மத்த Actually, மொழிகளுக்கு பிரகாஷ் bro, வச்சிருக்காது. இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு டிகேட்லயுமே ஒரு மலையாள ஹீரோ வருஷத்துக்கு 7 படம் 8 படம்னு நடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க போங்க. அதான் வருத்தமா இருக்கு. இல்ல பாருங்க, மலையாளத்துல அது ரொம்ப சகஜம். மலையாளத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ, அதான் சொல்றேன், ஒரு ஹீரோ இப்ப எனக்கு தெரிஞ்சு 3 ஹீரோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பேக் டு பேக் அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு. ஏன் பாருங்க, நான் போன வருஷம் வந்து புரியல, இருங்க, 8-9 படங்க. ஏன் போன வருஷம் பேசிக் ஜோசப் 4 படமும் 4-5 படம் வந்துச்சு. பேசிக் ஜோசப் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அர்ஜுன் அசோகனா, அர்ஜுன் வந்து 4-6 படம் வந்துச்சு. அப்புறமேட்டு இருங்க அதெல்லாம் விடுங்க, இருங்க, இன்னொருத்தர் சொல்றேன். அந்த ஒருத்தர் போலீஸார் அடிச்சிருந்தாரு ஒரு படம், ரோஷன் மேத்யூவா? ரோந்து அந்த படத்துல இன்னொருத்தர் வருவாரு. அவருலாம் அது இல்லங்க, ரோந்து இல்லங்க, ரோந்து இன்னொரு இருங்க பாருங்க, ஆசிஃப் அலிங்க. அந்த ஆசிஃப் அலி தாங்க அவர் வாயில வரல. அவருலாம் ஏங்க, அவரு வந்து அது வாரத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி வந்துச்சு. விஜய் சேதுபதியோட மோசமான பாவியா இருக்கியா பாவி அப்படிங்கிற அளவுக்கு ரிலீஸ் பண்ணி இருந்தாருங்க போன வருஷம்லாம். அவருக்கு ஒரு 3 படம் தானே வந்துச்சு அவருது. பரணி அவருக்கு 4-5 படம் வந்துச்சு பாருங்க ஆசிஃப் அலிக்கு. ஒரு நிமிஷம் இருங்க 2020 24 ஆமா பரணி ப்ரோ, போன வருஷம் ஆசிஃப் அலிக்கு நிறைய படம் வந்துச்சு பரணி ப்ரோ. 24ல 6 படம் வந்திருக்கு. 6 படம் வந்துச்சுல, ஒரு ஹீரோ 6 படம் வந்துருச்சுல பரணி ப்ரோ. இல்ல அது வந்துட்டு இந்த பேக் டு பேக் வந்துச்சு பரணி ப்ரோ. இந்த அமலா பாலோட ஒரு படம் இருப்பாரு டெசர்ட்ல 3 பேரு, அந்த படம். அப்புறம் ரேகசித்திரம்னு ஒண்ணு வந்துச்சா பரணி ப்ரோ? போன வருஷமே அவருக்கு 5 படம் வந்திருக்கு. போன வருஷமே இந்த ஆசிஃப் அலி ரேகசித்திரம், சர்க்கிட், அபயந்த குற்றவாளி, மிரேஜ், இத்தனை படம் வந்திருக்கு. 2024 6 படம் வந்திருக்கு. 23லயும் 5 படம் வந்திருக்கு. 22ல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 அட எப்பா 8 படம் வந்திருக்காரு 22ல. போன வருஷம் மோகன்லாலே 4 படம் நடிச்சிருக்காரு ப்ரோ. மோகன்லால் அதுல பாருங்க, மோகன்லால் 2 பயங்கர கலெக்ஷன். ஒண்ணு வந்ததே தெரியல, ஒண்ணு போட்டு நுறுக்கி விட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ நல்லா பாருங்க, மலையாளத்துல ஒன்னாவது எப்பயுமே பட்ஜெட் கம்மி, இன்னொன்னு லைவ் லொகேஷன்றதுனால இருக்காது. அதனால சீக்கிரமா கொஞ்ச நாள் பரணி வந்து மலையாள பக்கம் போகாம இருந்தாரு. ஊர் பக்கம் அன்னைக்கு ஒருத்தர் கேக்குறாரு, இல்லங்க ஒருத்தர் கேக்குறாரு, ஏன் பரணி உங்க ஊருக்கு போலையான்னு கேக்குறாரு. உடனே இவர் சொல்றாரு, போகணும்னு நினைச்சேங்க, அப்பதான் படம் ரிலீஸ் ஆகல போலங்கிறாரு. அப்போ உங்க ஊருன்னா கேரளான்னு பிக்ஸ் ஆயிட்டாரு அவரே மைண்ட் அளவுல. ஓகேவா? கேட்ட உடனே பதில் சொல்றாரு. மத்ததெல்லாம் புரியல மாதிரி. இப்ப மீம் டெம்ப்ளேட் கேட்டா புரியல, என்ன ட்வீட் பண்ண சொல்லுங்க, புரியல. 10 தடவை கேட்டு புரியுது, 10வது அதிக பத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு சொல்றாரு. ஆனா ஒருத்தர் உங்க ஊருக்கு போலையான்னு கேக்குறாரு, எங்க ஊர்ல தாங்க இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லல அவரு. போனோம் போல அப்படிங்கிற தெளிவா அப்ப மட்டும் தெரியுது. உங்க ஊர்னா உங்களுக்கு மறைமுகமா சொன்னாலே கேரளான்னு தெரியுது. தனுஷ் இப்ப புதுசா ஏகே, அதெல்லாம் கரெக்டா புரிஞ்சிரும் பரணி ப்ரோக்கு. மித்ததெல்லாம் புரியாத. 10 வருஷத்துல கேரளால ஒரு வீட வாங்குறேன், போய் செட்டில் ஆகுறேன். பாத்தீங்களா? சரி, ரைட், ஓகே. யாரா வாட்ச் பண்ணீங்களா?
இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிவியா ஏதாவது சொல்லுங்க, யாருக்கும் தெரியாத ஒண்ணு அப்படி சினிமால ஏதாவது சொல்லுங்க பாப்போம். நம்ம ட்ரிவியா போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா ரெண்டு மூணு ட்ரிவியா சொல்லிட்டு இருந்தேன் பசங்களுக்கு. கமலுக்கு எல்லாம் தெரியும் 2 சொல்லுங்க, எதனாலும் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் இங்க சொல்ல முடியாதுன்னு அப்புறம் தனியா சொல்றேன் வேற ட்ரிவியா. அது இல்ல பரவாயில்ல, நம்ம இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம சனிக்கிழமை நைட்டு தான் ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு போவோம். டிஸ்க்ளைமரை போட்டு போவோம். விஷால் ப்ரோ கொத்தா தூக்கிட்டு போயிருவாங்க. இப்படி சொல்லணும்னா இந்த ஆந்தை கண் நடிகருடன் அப்படின்ட்டு அந்த மாதிரி போனோம். ஐயோ அதெல்லாம் வேணாம் நமக்கு. கிசு கிசுவா கிசு கிசு அதுல நிறைய பத்தி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது படிக்கிறதுலயும் சரி, அதை பத்தி அதை டீகோட் பண்றதுலயும் ஒரு தனி பெரும் ஆர்வம். அந்த டைம்ல ஒரு மாதிரி ரசனையோட எழுதிருக்காங்கண்ணே, ரொம்ப அப்படியே பசுலா எழுதிருக்காங்கண்ணே, டக்குன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அந்த டைம் பழைய கிசு கிசு எல்லாம் படிச்சுட்டு இருந்தா சிரிப்பா இருந்துச்சு. ட்ரிவியா தான் நமக்கு இல்ல அது என்னன்னா, அது வந்து மென் கிட்ஸ் லெஜெண்ட் பிரிப்பாங்கல்ல, அது மாதிரி ரெகுலரா படிச்சு எங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப அதை டிகோட் பண்ற ரொம்ப ஈஸி. நாங்களும் அசால்ட்டா யார் போட்டோன்னு கண்டுபிடிச்சிருவோம். நம்ம நண்பர் ஒருத்தர் ஸ்பேஸுக்கு ஒருத்தர் வருவாரு, அவர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னோடி, பயங்கரமான ஆளு. புக்கா படிச்சு பண்ணுவாரு, புக்கா படிச்சு பயங்கரமா இந்த என்னென்னமோ எழுதியிருப்பாங்க, ஒரு வரியில சொல்லிட்டு போயிருவாரு, இது யாரு அது யாரு. அந்த மாதிரி அந்த டைம்ல அது ஒரு பீரியட். இப்பெல்லாம் நான் ஓப்பனா சொன்னாலே அதெல்லாம் பத்திப்பேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஓகே, ஒரு சின்ன அப்டேட்டு. Jan 23 தருண் மூர்த்தியும் மோகன்லால் ப்ராஜெக்டும் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. தொடரும் டைரக்டர் மறுபடியும் ஒரு த்ரில்லரா இருக்கும். அது 365 அப்படின்னு இருந்துச்சு, வேற ஒரு டைரக்டர் காம்பினேஷன்ல இருக்கதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் உள்ள வந்து 336 மாறிடுச்சு. இப்ப 5ல இருந்து 36 மாறிடுச்சு, 66 மாறிடுச்சு. 66 மாறிடுச்சு. அது எதுக்காகனா, அவர் துறக்கம்னு ஒரு படம் பண்றாரு. அந்த துறக்கம் படத்துல கேமியோ பண்றாரு, அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்றாரு அவர் பொண்ணுக்காக. அந்த படத்தை வந்து 65th பிலிமா வச்சுட்டாரு. அதாவது 365 படமா அதை மாத்திக்கிட்டாரு. 366 படமா இந்த தொடரும் டைரக்டர் தருண் கூட பண்றத படமா மாத்திட்டாரு, நம்பரை மாத்திட்டாரு. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான். அது ஆல்ரெடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு குழந்தையோட ஒரு சீன், ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது படம் பார்க்குற நிறைய பேருக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் சில விஷயங்கள். ஸோ இந்த ஃபீல் குட் ட்ராமாலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. படம் பேர் ரெண்டல் ஃபேமிலி, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். பிரகாஷ், அந்த எஸ்பி ஜனநாதன் பத்தி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அது ட்ரிவியாவான்னு சொல்றதான்னு தெரியல. அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹிஸ்டரி மேட்டர்ல இருந்து ஒரு கதை அவர் பண்றதா இருந்துச்சு. அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அவரே சொல்லியிருந்தாரு. நான் அந்த மேட்டர் சொல்லவா வேணா? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை, சொல்லுங்க. அவர் வந்துட்டு சாய் வித் சித்ரா மேரத்தான், அது நான் ஃபுல்லா பார்த்தேன். அது வந்துட்டு ரொம்ப சூப்பரா நிறைய பேசியிருப்பாரு. அதுல வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலை எப்படி கட்டினாங்கன்னு எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். அது ஆனா பேக்ட்ராப் மட்டும்தான். அந்த பேக்ட்ராப்ல ஒரு லவ் ஸ்டோரி. அந்த தஞ்சை பெரிய கோயில் அதை கட்டின ஒரு சிற்பிக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி அது. அதை ஜீவாட்டெல்லாம் சொல்லியிருக்காரு. ஜீவாவும் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு அதை சொல்லியிருந்தாரு. அது பண்றதா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அந்த ப்ராஜெக்ட் நடக்காம போயிடுச்சு. தஞ்சை பெரிய அந்த இது இன்டர்வியூ யாரா பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு போய் பாருங்க. கமலுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு எலிவேஷன் கொடுப்பார். எலிவேஷனாவே இருக்காது, ஆனா அதுல ஒண்ணு சொல்லுவாரு கமல் மேட்டரை. செமையா இருக்கும் அதெல்லாம். நீங்க படத்தை தாண்டி அவர் நிறைய விஷயம் சொல்லுவாரு. இயற்கை படம் எப்படி எடுத்தாங்க, அது என்னவா இது பண்ணாங்க, அவரு அடுத்து ரஜினிக்கு கதை சொன்னது அதெல்லாம் சொல்லிருப்பாரு. பயங்கரமா இருக்கும், அது செமையா இருக்கும். அது போய் கட்டாயம் பாருங்க, யாராவது பார்க்காம இருந்தீங்க கேட்காம இருந்தீங்கன்னா. எனக்கு இந்த சாய் சித்ராலேயே ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் தி இன்டர்வியூனா அந்த இன்டர்வியூ. நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், சினிமா தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுல. அப்புறம் அந்த பாக்கியராஜுக்கு ஏதோ ஈவெண்ட் நடந்திருக்கு போல, அதுல வந்து ரஜினி ஸ்பீச் யாரா கேட்டீங்களா? மஜாங்க, தலைவன் எங்க ஜாலி பண்றானே, செம்மையா பேசிட்டு ப்ரோ. எங்க போனாலும் அவர் மேல பேச்சு யாருமே ஈடு கொடுக்க முடியாது ப்ரோ. என்டர்டைன்மெண்ட் தான். அதுவும் சொல்லிட்டாரு தெரியுமா, நம்ம ஆளுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் சுத்தம்.
நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு. கடைசியா ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த இந்த பிரச்சனை, அந்த இது ஆமா ஆமா அவரை கூட்டிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. கேக்குதா நான் பேசுறது? பரணி கேக்குதா? கேக்குது. அது பரணி ப்ரோ இல்ல, மாவீரன். பரணி ப்ரோ உங்ககிட்ட ஒன்னே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க 1000 படம் சொல்றீங்க இப்ப தொடரும் அப்படி இப்படின்ட்டுலாம். நான் எதிர்பார்க்கிற படம் என்ன தெரியுமா? அது எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. காலித் ரஹ்மான் மம்முட்டி படம் இருக்குல்ல, அதுக்கு தாங்க வெயிட்டிங் நானு. தலைவன் என்ன பண்ண போறான்? ஏதோ கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அவரு மாட்டிக்கிட்டாரையோ, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆலப்புழா ஜிம்கானா தள்ளுமாலா டைரக்டர் மம்முட்டியை வச்சு ஒரு படம் பண்றாரு. அதுவும் ஆக்ஷனா இருந்தா ஆஹான் இருக்கு. பாப்போம். அவர் தானே ஃபர்ஸ்ட் அந்த இந்த படம் பண்ணாரு. அவர் தானே உண்டாவா? அது அவர் உண்டா அவரு தானே? ஆமா உண்டா அவர்தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அதான் முதல் படம். ஆமா ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஆமா மாவீரன் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க மாவீரன். அனக பாத்துட்டாரு மாவீரன் ப்ரோ. நீ இப்ப ரிவ்யூ சொல்லுவாரு. எனக்கு இந்த வருஷம் நான் பார்த்ததுலே இந்த பொங்கல் வின்னர்னு எனக்கு தோணுன படம் அந்த படம் தான். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்தேன். எனக்கு அந்த ஆள் ஸ்க்ரீனில் வந்தாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நவீன் பாலி ஷெட்டி, ஜாதி ரத்னாலு ஆகட்டும், கடைசியாக வந்த அனுஷ்காவோட சேர்ந்து பண்ணார்ல மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் பாலி ஷெட்டி அதாகட்டும், அவர் தனி அந்த எஸ்கே, பிரதீப் ரங்கநாதன், அந்த ஜோன், அவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் வர ஒரு நிமிஷமும் ஒன்று பண்ணுறாங்களே, எல்லா ஃபிலிம்லேயும் நம்ம தனியாக தெரியணும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் அந்த படம் ஃபுல்லாகவே நான் அந்த ஒரு லேசான சிரிப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் வேற லெவலில் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணான்னு தோணலாம், அது தெரில. ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு 2.75 மணி நேரம் நான் பாட்டுக்கு போய் ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். எது பெருசாக கத்தி குத்து ரத்தம் அப்படி எதுவுமே இல்லை. படம் ஒரு பாட்டுக்கு ஒரு வைப்பில் போவார். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இதாக சொல்லணும்னா, அது என்னமோ இது சொல்லுவாங்களே, இவரை அடிக்கணும்னா சொல்லுவாங்க, நாடக காதல். ஹீரோ பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நாடக காதல். பெரிய பணக்கார பொண்ணை குறுக்கோடியில் கல்யாணம் பண்ணி பெரிய மாப்பிள்ளை ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போகும். ஆனால் இன்டர்வலில் அவருக்கே ஒரு ஆப்பு காத்திருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே வேறு ஜோனுக்கு போகும். படம் நல்லா மஜாவாக இருந்துச்சு. மீனாட்சி சௌத்ரி ஒரு சீன்லேயும் வழக்கமாக லூஸ் ஹீரோயின், ஆனால் செம்ம அழகாக இருக்கும். அண்ட் சாங்ஸு, தேட்டரில் சாங்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. 3 சாங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 1 ஹவருக்கு சாங்கே இல்லை. 1 ஹவருக்கு அப்புறம் தான் பேக் டு பேக் 10 மினிட்ஸ்க்கு ஒர்க் ஒரு சாங். 2 சாங்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் வாய்ப்பு கிடைச்சா தேட்டரில் பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஜாலியாக வெளியே வந்து அடையா மாவீரன் ரிலீஸே அவ்வளோ மாவீரன். நீங்க எப்போ மண்டாடியில இருந்து இப்போ ஒரு போட்டோ வந்திருக்கு, யாராச்சும் பாத்தீங்களா? அனுப்புங்க பாக்கலையே. அனுப்பியிருக்கேன் பாருங்களேன் நம்ம இதுல. ப்ரோ அந்த ஆள் தான் வில்லனா ப்ரோ? அது என்ன சொல்றாங்க, தமிழுக்கு இவரு தெலுங்கு அப்படி இல்லன்ட்டாங்க. அப்படி இல்லன்ட்டாங்க. அது கிடையாதான். நான் வேற ஒண்ணு சொல்லணும், மண்டாடி படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நானும் பல இடத்துல பார்த்துட்டேன். பல இடத்துல இண்டஸ்ட்ரியில உள்ள ஆட்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூப்ல உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து நிறைய பயங்கரமா இந்த படம் சூப்பரா இருக்கு தெரியுமாங்க, இந்த படம் பயங்கரமா இருக்கு தெரியுமா, இந்த படம் கேமராக்குள்ள தண்ணி கடல விழுந்துச்சான், செட்டு போடாம எடுத்தாங்களாம், ஒரிஜினலா டூப் வச்சு எடுத்தா டூப் இல்லாம ஒரிஜினலா நடிச்சாங்களாம், அப்படியா உருளுதான், ஓடுதான், உடையுதான். ஒரு படத்தை சூரிய படம் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு, லைனா எல்லா படமும் நல்லா தான் போகுது. ஆனா இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தனியா உருட்டுறாங்க, பயங்கரம் உருட்டுறாங்க. எங்கிட்ட நான் இண்டஸ்ட்ரியில எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமா உருட்டுன்னு ஓரளவுக்கு உருட்டலாங்கிற அளவுக்கு உருட்டாம மொத்தமா உருட்டிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலும் உருட்டுறாங்க. நான் பாக்குற இடத்துல கேட்டா அது ஒரு ப்ரொமோஷன் ஐடியா, இது ஒரு ப்ரொமோஷன் ஐடியா. அப்படி எல்லாம் இங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வர நியூஸுமே ப்ரொமோஷன் கேட்டகரியிலேயே வருது. ஒரிஜினல் நியூஸ் மாதிரி இல்ல எல்லாமே. சூரி இப்படிலாம் பண்ணாருன்னா சொன்னாங்களா? எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லிருப்பாங்க. ப்ரொமோஷன் சொன்னாங்களா இல்ல ப்ரொமோஷன் மாதிரி அவங்களும் ஒரிஜினல் நியூஸா சொன்னாங்களா? அவங்களும் ஒரிஜினல் நியூஸ் தான் சொன்னாங்க. அந்த கப்பல் இதுல விழுந்துட்டு தண்ணியில எல்லாமே வந்து அதுவும் ஒரு வகையில ப்ரொமோஷன்.
ஓகேவா? பட்ஜெட் வந்து ஹெவி பட்ஜெட் போடுறாங்க. சூரி படத்துக்கு இது போல பட்ஜெட்டே போட்டதில்ல. அவங்க எப்படி பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்கன்னு அதான் சொன்னாங்க. அவங்கதான் அதான் சொன்னாங்க சொன்னேன். 70 கோடி. இங்க பாருங்க, அவங்கதான் இந்த சொன்னாங்க படத்தை 70 இந்த கோடி. படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிஆர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா முரட்டுத்தனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூரிய ஒழுங்கா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. விடுதலைக்கு அப்புறம் கருடன் சூப்பரா போச்சு, கருடனுக்கு அப்புறம் மாமன் அண்ணே சூப்பரா அப்ப போச்சு. என்னன்னா அந்த படம் என்னன்னு நல்லா இல்லையா? நான் மாதிரி நல்லா இருக்கு எதிர்பார்க்கறேன். நல்லா இல்லைங்க அடுத்த விஷயங்க. ஒரு படத்தை அப்படி ப்ரொமோட் பண்ணலாம், ஆனா வந்து நியூஸ் மாதிரியே சொல்றது இருக்குல்ல, நியூஸ் மாதிரியே ப்ரொமோட் பண்றது வந்து இப்ப அப்படிதான் இப்ப அது ஒரு இதா வச்சுக்காங்க. சில பல செய்தியாளர்களை சந்திச்சு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நியூஸ் மாதிரி படம் கொடுக்குறாங்க பல வகையில. அதே கடைசியில் அதை ஒரு பிஆர் மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்டூடெண்ட் பண்ணி அதை வச்சு பிசினஸ் பண்றாங்க. ஓகேவா? இது அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மண்டாடியை ரொம்ப ஒரு தப்பான ஒரு மோசமான ப்ரொமோஷன்ல வந்து முன்னுதாரணமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கேமா இருக்க போது இது நினைக்கிறேன். பைலிங்குலா பிரகாஷ் ப்ரோ? இது பைலிங்குலா ப்ரோ? தமிழ் ஒரு ஹீரோ, தெலுங்குல ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க. இல்ல சுகாஷ் வந்து தெலுங்குல ஏன்னா அந்த ஸ்டில் தெலுங்குலயும் அவர் தான் வில்ல, விட்டுருந்தாங்க. தமிழ்லயும் அவர் தான் வில்ல. ஆனா என்னன்னா போஸ்டர்ஸ் அப்படி கிரியேட் பண்றாங்க, தனியா போஸ்டர்ஸ் விட்டு அது வந்து ஹைப் கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்க கடைசியில. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே சூரி ஹீரோ, சுகாஷ் வில்ல, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய பட்ஜெட்ன்றது அந்த பட்ஜெட் சொல்றாங்க, அது உண்மையா அதுவும் பொய்யா? நான் சொல்றேன், இந்த படத்தை பொறுத்த பல விஷயங்கள் உருட்டு. அதுல வந்து சில நேரம் இந்த சதுரங்க வீட்டுல காந்தி பாபு சொல்ற மாதிரி நம்ம சொல்ற பொய்கள்ல அப்பப்ப சில உண்மையிலும் கலந்துருக்கணுமாங்க. அப்ப எதுல உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு இந்த படத்தை உருட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து தெரியல. ஆக மொத்தம் சொல்றேனே, இந்த மண்டாடி படத்தை பொறுத்தவரைக்கும் நான் கேட்கிற பாதி நியூஸ் வந்து ஜஸ்ட் பிஆர் நியூஸா வருது. உண்மையான தகவல் மாதிரியே பரப்பாங்க. பத்திரிகையில் வர செய்தியா இருக்கட்டும், இல்ல யூடியூப் வர செய்தியா இருக்கட்டும், இல்ல பொதுவாகவே இந்த படத்தோட எல்லா செய்தியுமே அப்படித்தான் இருக்கு. ஒரு உண்மைத்தன்மையே உண்மையிலே கொஞ்சம் கூட இல்லாம வெறும் எல்லாமே ஃபேக்கா தெரியறது. எனக்கு தெரிஞ்சு சமீப நிறைய படம் இதுமாதிரி நடக்குது. அது உண்மை இல்லை, இந்த ஒரு படமா கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய படம் நடக்குது, ஆனா அதிகமா பாக்குறது இந்த படம். பிரகாஷ் ப்ரோ ட்ரிவியா கேட்டீங்கல்ல, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இல்ல, ஒரு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் படம் ரிலீஸ் ஆயிட்டு அது ஹிட் ஆன மாதிரி நிறைய ஹீரோ வச்சிருக்கேன். அது வந்து நான் ஒரு ஹீரோக்கு வச்சிருக்கேன், ஜிவி பிரகாஷ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஹீரோ வச்சிருக்கேன். நான் ஒரு பெரிய ஹீரோவே சொல்றேன். அது போல அஜித்தா தமிழ்ல இப்போ ஒரு டாப் ஹீரோ அது மாதிரி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, நான் ஜிவி பிரகாஷ் அது ஒரு ட்ரிவியா வச்சிருக்கேன். ஏன்னா முதல் படம் ரிலீஸ் ஆகிருக்கு பென்சில்ல ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே திரிஷா இல்ல நயன்தாரா ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது படம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி சொல்லிட்டேன். டார்லிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரிஷா இல்ல நயன்தாரா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பென்சில் ரிலீஸ் ஆச்சு. ஆனா பென்சில் தான் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம். இல்ல, அஜித்துக்கே அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னொரு படம். தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்லயே. பிரேம புஸ்தகம். தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ. அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி நடிச்சிருப்பாரு, அந்த படமா? எது? அமராவதி பிரேம புஸ்தகம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அமராவதி பிரேம புஸ்தகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அமராவதி ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ்ல. தெலுங்கு படத்தை கனெக்ட் பண்ணா அது தெலுங்கு படம் அறிமுக படம். ஆனா அந்த அறிமுக படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி தமிழ்ல அறிமுக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்றீங்க? ஆமா, அறிமுக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்ல இது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜிவி பிரகாஷ் ஒரு லிஸ்ட், இப்ப அஜித் ஒரு லிஸ்ட். ரெண்டாவது சொல்லுங்க, ஏதாவது சேர்த்துருவோம். அதிகம் சேர்த்துருவோம். வேற யாராவது விஷயம் சொல்லுங்க, அது மாதிரி சேர்த்துருவோம். நான் கூட ஜிவி பிரகாஷ் நினைச்சேன். அதுக்கப்புறம் அண்ணா இந்த ட்ரிவியால வந்துட்டு ஹீரோஸ் மட்டும் தான் சொல்லணுமா? மியூசிக் டைரக்டர் சொல்லலாமா? ஹீரோயின் சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, இமான் இருக்காரு. ஹாரிஸ் இருக்காரு. இவர் இருக்காரு, தேவிஸ்ரீ பிரசாத் இருக்காரு. தேவிஸ்ரீ பிரசாத் முதல் படம், அவர் தேவிஸ்ரீ பிரசாத் முதல் படம் கமிட் ஆன படம் வேற படம், ரிலீஸ் ஆன படம் வேற படம். அது வச்சிருக்கீங்க. இவர் வந்துட்டு முதல் மஜ்னு ஆனா ரிலீஸ் ஆனது மின்னலே ஹாரிஸ்க்கு. இமானுக்கும் அது போல தானே ப்ரோ? அந்த படம் ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகாம இருந்தது. அந்த சீரியல்ல தான் ஃபர்ஸ்ட் படம். அதே வச்சு ஒரு படம் ஒன்று ரெடி பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. யாராவது பேசுறீங்களா? எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இல்ல மாவீரம் ப்ரோ, திடீர்னு ப்ளூரி பஸ் மாதிரி ஆயிடுறீங்க பாருங்க எல்லாரும். இல்ல மாவீரம் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கு. நாளைக்கு யார் வின்னரு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும்.
என்னோட கெஸ் திவ்யா திவ்யா கணேஷா என்னோட கெஸ்ஸு அரோராவும் திவ்யா கணேஷும் டாப்ல இருப்பாங்க. திவ்யா கணேஷ் வின்னரு. ஏன்னா திவ்யா கணேஷ் விஜய் டிவி ப்ராடக்ட். அதனால திவ்யா தான் ஜெயிக்க இல்ல இல்ல பிசி தகுதியான டேரக்டர்ல ஆள்னா வேற யாரும் எனக்கு சொன்னீங்க? தோணுது. ஆரி ஜெராஜி இன்னொரு யாரும் சொன்னீங்க? இமான்னு சொன்னாப்ல தெரியல. இமான் இமான். இமான் என்ன உள்ள படம் சொல்லுங்க, நான் பேச சேர்த்துக்கிறேன். யார் சொன்னார் போயிட்டாரா அவரு? அவரது ஃபர்ஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரியில ஏதோ ஒரு படம் வந்தது ப்ரோ. அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இந்த சீரியல் மாதிரி சீரியல் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு வந்தது. கரெக்டா தெரியல என்ன. அதான் ஞாபகம். இமான் கூட லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு பிளாங்க் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ, இந்த வேட்டவன் படம் பத்தி பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ? ஒரு இது போயிட்டு இருக்கே, அது பாத்தீங்களா? என்ன பயங்கரமா பேச்சு பத்தி இருக்கும். சொல்லுங்க. 80 crores பட்ஜெட். ஏதோ மூன் ஃபால பத்தின படம். இல்ல அது வந்து கொஞ்சம் உண்மைதான். அதெல்லாம் வந்து பட்ஜெட் வந்து பயங்கரமான பட்ஜெட், சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கறத உண்மைதான். அதுல வந்து இவரு ஹீரோ, அவரு வில்லன், ஆர்யா வில்லன், இவரு ஹீரோ, தினேஷ் ஹீரோ. அது ஏதோ மூன் ஃபால பத்தின படம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்ல அது கான்செப்ட் தெரியல, பட் சயின்ஸ் ஃபிக்ஷன், அதிக பட்ஜெட். ஒரு பாரஞ்சித் படத்திலே வந்து ஒரு வித்தியாசமான படம். அதெல்லாம் பயங்கரமா. அடுத்த வருஷம் நான் சொல்றேன், கரை, இந்த வேட்டுவம், இதெல்லாம் ஒரு 4 படம் வந்து எனக்கு 4 படம் தான். அதெல்லாம் அடுத்த வருஷம் டாப் 5 டாப் 10 போடுவேன். அது போடவே முடியல. ஏன்னா இருக்கிறதே 3 படம் தான் அது வந்திருக்கேன். மேக்சிமம் மோஸ்ட் டைப் 3 தான். நான் ஓவரா கணக்கு பண்ணா 4 படம் தான் வருது. அதுல 4ல இந்த படம் 2 படமும் இடம் பிடிக்குது. பாக்கி 2ன்னு சொல்லுங்க. அது இந்த டிசம்பர் 31 எப்போ நைட் ஒரு போஸ்ட் விடுவேன். அப்படி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆனா 4 போஸ்ட் பண்ணவே முடியல, அதனால போஸ்ட் பண்ணல. சரி, எங்கள்கிட்ட சொல்லுங்க. பாக்கி 2 சொல்லுங்க. கரை, வேட்டுவம், அது இல்லாம இருங்க வரேன். அந்த போஸ்டரே பாத்துறேன் ஒரு தடவை. அரசன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சும்மா சொல்லுங்க. அரசன் சொல்லுங்க. அரசன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் படம் வந்து நம்பர் 1 வந்து D54 தான். அது இப்போ வந்து கரண் ஆயிடுச்சு, கரை. 2வது வேட்டுவம். 3வது பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2. 4வது பாத்தீங்கன்னா சியான் 63, அந்த புதுமுக டைரக்டர் போனி ராஜ்குமார் டைரக்ஷன்ல வராருல. சொல்லுங்க. இந்த படம் தான், இந்த 4 படம் தான் எனக்கு அடுத்த வருஷம் மேக்சிமமே இருக்கு. அதனாலதான் இந்த வருஷம் அந்த போஸ்ட் போனல. எப்பவுமே ஒரு 5 படம் தமிழ், 5 படம் மலையாள, அதர் லாங்குவேஜ் 5 படம், இப்படி சேர்ந்து எடுத்து மொத்தம் 10 படம் போடுவேன். வருஷம் இதான் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம். ஆனா இந்த வருஷம் ஒரு 5 படம் கூட வரல, சீரியஸா வரல. நானும் யோசிச்சு பார்த்துட்டு முக்கி பார்த்துட்டு போனேன், வரவே இல்லை. 5வது படம் வரல. யோசிச்சு பார்த்தேன், 5 படம் போடாம ஏன் போட்டுட்டு அப்படின்னு போஸ்ட் ரெடி பண்ணி போடலாம். யாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே ஒவ்வொரு படமும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஒவ்வொரு படத்துக்கு ஏன்னா D54 வந்து ப்ரோ இல்ல வரல, எனக்கு தெரியும். அந்த படம் கொஞ்சம் தெரியுங்கறனால அந்த படம் வந்து ஒரு அதிக எதிர்பார்ப்புல இருக்கேன் நானு. அந்த படம் அது காரணம். அடுத்து வந்து ஜெயிலர் 2 வந்து என்னன்னா, நெல்சன் மேல உள்ள நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் விஷயமே. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அது நெல்சன் மேல உள்ள நம்பிக்கை. எப்படினாலும் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமா இருக்கும். 2வது வந்து இந்த முறை அவங்க கொஞ்சம் ஒரு பேக் ஸ்டோரிக்கு ஒரு மெனக்கெட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால வந்து ஜெயிலர் 2வும் சியான் 63 அந்த 4th பிளேஸ் 3rd பிளேஸ் இருக்கு. 2nd பிளேஸ் வேட்டுவோம். அது எதுக்காகனா பாரஞ்சித் படம்ங்கிறது ஃபர்ஸ்ட். பாரஞ்சித் கமர்ஷியலா ட்ரை பண்ணியிருக்க படம். கமர்ஷியலா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அதாவது கமர்ஷியலா சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். எப்பவுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பிடிச்ச ஜானரு. அந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆர்யா வில்லன், தினேஷ் ஹீரோன்னு இருக்குல்ல, அதுவே ஒரு நல்ல ஐடியா. நீங்க எப்பவுமே அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கொடுக்கணும். ஆர்யா ஹீரோ அடிச்சிட்டு இருக்காரு. அவரு அவ்வளவு ஆஜானு பாகன உடம்பு. இந்த படத்துக்காக 8 பேக் வச்சிருக்காரு. இந்த படம் பயங்கரமா 6 பேக் உடம்பு முரட்டுத்தனமா இருக்கிறாரு. ஆனா ஹீரோவா இல்ல, வில்லனுக்காக. ஹீரோவா தினேஷ் அவரு ஒரு ஒர்க் பண்றாரு. அவரோட பர்த்டே கிளிம்ஸ் ஒரு பார்த்தோம். அதனால எனக்கு அது ஒரு நல்ல ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அப்படிங்கிறனால எனக்கு வேட்டுவோம் 2nd பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து D54. அது கரண்ட் டைட்டில் தான். எனக்கு கரண்ட் டைட்டில் எனக்கு ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் விஷயம் அது வாயிலையும் வரல, டக்குன்னு வேகமா வரல. அதனால D54 இப்போதைக்கு வச்சுக்க, அப்ப போக போக பழகிறோம். அந்த படம் வந்து எதுக்காகனா, ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு 4-5 நண்பர்கள் அந்த படத்தை பத்தி, கதையை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. அது போக என்னன்னா, அந்த ஒர்க்கிங் ஸ்டைல், அந்த டேரக்டரோட ஒர்க்கிங் ஸ்டைலு, இதுக்கு மேல எனக்கு பிடிச்ச ஜானர். இந்த கடைசியா ஒரு ஹைஸ் அப்படின்னு வந்துட்டாலே எனக்கு ரொம்ப கொள்ளையடிக்கிற கான்செப்ட் அப்படின்னு வரும்போது அதுல ஒரு விஷயம் ஒண்ணு. அது ரொம்ப சின்னதுதான். அது இந்த படத்தை பெருசாலாம் இல்லை. அது ஒரு விஷயம் ஒன்று போகுது. அதுக்கு மேல இன்னொரு அந்த படத்துல ஒரு மெயினான ஒரு பிளாட் ஒன்று சொன்னாங்க. அந்த ஐடியாவே எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால இந்த படம் வந்து 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் எனக்கு பர்சனலா தான். இது எப்பவுமே வந்து நம்ம இந்த 5 படம் 10 படம் போடுவோம். இந்த வருஷம் இந்த 5 படம் கூட வரல. மத்த எந்த படம் மேலே எனக்கு எதிர்பார்ப்பு, உண்மையாலுமே எதிர்பார்ப்பு இல்லைங்கிறனால அது நிறைய பேர் கேட்டாங்க, AK64 நீங்க சேர்க்கலையா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு
எப்படி சொல்றது, அது பெரிய நடிகர்கள் படம் எந்த படத்துலயுமே எனக்கு வந்து பெரிய நடிகர் படம் சேர்த்துக்க ஜெயிலர் 2 மட்டும் சேர்த்திருக்கேன். மத்த எந்த படமும் சேர்க்கல. மற்றபடி எந்த படத்துலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வந்தா கொண்டாடுவோம், பார்த்து தேட்டர்ல போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் பிடிச்சி போனா சேர்த்துக்கலாம். பிடிச்ச அதாவது ஃபேவரட் ஃபிலிம் சேர்த்துக்கலாம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் சேர்க்கலங்கனால சேர்க்கல. திருஷ்யம் 3 சூப்பர் சூப்பர். தமிழ்ல அது எனக்கு பயம் இருக்கு. திருஷ்யம் 3 மேல பயம் வந்துருச்சு. ஏன்னா திருஷ்யம் 2ல அப்படி ஒரு ரைட்டிங் இருக்க முடியுமாங்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து முரட்டுத்தனமா எழுதியிருப்பாரு. அது சூப்பர் பினிஷிங் வந்துருச்சு, அவ்வளவுதான். அது பினிஷிங் ஆல்மோஸ்ட், அதாவது புள்ளி வச்சா தான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல, புள்ளி வைக்காம சில நேரம் நமக்கு புரிஞ்சிடலாம். அந்த மாதிரி இந்த படம் எண்டு எல்லாமே எண்டு வந்துருச்சு அந்த படத்துக்கு, திருஷ்யம் 2க்கு. அது திருஷ்யம் 3 என்ன பண்ண போறாரு, ஒருவேளை அந்த பர்னிச்சரை உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அதை இது உடச்சி இடிச்சிட போறாரு அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு. அதனால உடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு தான் அந்த படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கேன். போய் தேட்டர்ல பார்த்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சந்தோஷம். ஆனா அது இல்ல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் மேல கூடாங்களா, அதுல எதிர்பார்ப்பு வைக்கல அந்த படத்துக்கு மேல. இன்னொன்னு, அந்த பாப்பா குட்டி பாப்பா பெருசா வளர்ந்துச்சு, பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. என்ன பாரு சொல்லுங்க. அந்த படம் பார்க்க கேரளா வரமாட்டீங்களா அப்போ? தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும், கேமரா ஏறல போறேன். கேரளால ஏர்லி ஷோ இருக்கும், வாங்க போலாம். பரணி, அந்த நேரத்துல கூடுதலா என்ன படம் வரும்னு சொல்லுங்க. 4 படம் வச்சுன்னா சேர்ந்து போயிடலாம், ஒரு படத்துக்காக வர முடியும் எப்பவுமே. இல்ல அந்த படத்து கூட இன்னும் ஒரே ஒரு படம் தான் இப்போதைக்கு வருது, கிளாஸ் ஆகுது, வேற எந்த படமும் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த படம் என்ன ரேட்ல இருந்து? ஏப்ரல் 2. ஆமா, ஏப்ரல் 2னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 10 வந்து இது வரப்போகுது, அதனால ஏப்ரல் 10 வர வாய்ப்பு இருக்கு. ஆமா. அப்படியா? ஆனா டயங்கரம் எப்ப வரும்? அப்ப எலெக்ஷன் டேட் என்ன ப்ரோ? எலெக்ஷன் டேட் பிப்ரவரி தான் தெரியும் உங்களுக்கு, எக்ஸாக்ட் டேட். இந்த வருஷம் வந்து சீக்கிரம் நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனால இல்ல ப்ரோ, 20th மேல தான் வரும் எலெக்ஷன். பிப்ரவரி 20 தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்டே வரும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டேட் ஏப்ரல் 20க்கு மேல தான் வரும். ஏன்னா எக்ஸாம்ஸ் அப்பதான் முடியுது, 20th முன்னாடி தான் முடியுது. சொன்னாப்ல 10th + 2 ரெண்டுக்குமே ஷெட்யூல் போட்டாங்களா, அதை வச்சே நம்ம பேசுவோம், தெரிஞ்சுக்கலாம். ஷெட்யூல் போட்டாங்க, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் எல்லா ஸ்கூல்லும் வந்து அந்த சென்டர் எல்லாம் இது பண்ணுவாங்க. கருப்பா ஓகே பண்ற வாய்ப்பு இல்ல ராசா. ஏன்னா நானும் வரவன் போறவன் எல்லாருமே சம்மர் ரிலீஸ் போட்டாங்க. பாத்தீங்கன்னா இல்லையான்னு தெரியல, எத்தனை சம்மர் ரிலீஸ் போஸ்டர் ஏப்ரல் டு ஜூன் லாக் பண்ணிட்டாங்க. ஜூன் ரிலீஸ் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஏப்ரல் டு மே ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஏப்ரல் வந்து ரிலீஸ்னு சொல்லி இதே முறையில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிரும். ரெட்ரோ டேட் ஃப்ரீயா தான் இருக்கு ப்ரோ, அப்ப பண்ணி சொல்லுவாங்க. மே 1 என்னென்ன படம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படம் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து அஜித் ஃபிலிம், அந்த ரேசிங் ஃபிலிம் வருது, இந்த கிளாடியேட்டர் அப்படிங்கிற படம் வந்து வருது. இந்த கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாஸ் படத்துக்கு என்னென்ன வரணுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்க்க போறதா சொன்னாங்க, சில விஷயம் சேர்த்துக்கிறதா சொன்னாங்க. அது எப்படி என்ன முறையை சேர்த்துக்காங்க என்னங்கிறது, ஆனா கொஞ்சம் இந்த மாஸ் ஆடியன்ஸுக்குமான சில விஷயங்களும் படத்துல இருக்கும், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல இருக்கும் தேட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பாட்டு ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக வந்து ஏஎல் விஜய் அந்த ஒரு ஃபேன்ஸ் திருப்திப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெடி பண்ணியிருக்கிறாருன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனா மே 1 வந்தீங்கன்னா அந்த அஜித் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிலீஸ் ஆகும் தேட்டர்ல. அப்ப மறுபடியும் கிளாஷா தெரியவில்லை. ஆனா வந்து இப்போதைக்கு வந்திருக்க படம் மே 1 பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கன்ஃபார்மா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பிரகாஷ், நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னாலும் எனக்கு தெரிஞ்சு 1 hour 30 minutes மேல போவாங்களான்னு டவுட் தான். என்ன பண்ணுங்க, நமக்கு இந்த ரன் டைம் எதுவுமே தெரியல. படத்தோட பேரு கிளாடியேட்டர், அது தெரியும். மாஸ் மூமெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்ணிருக்காங்க, அது சொன்னாங்க. சாங்ஸ் இருக்குன்னாங்க. நீங்க வந்து இப்ப வந்து எஃபோன்ல வந்து நம்ம வந்து சில விஷயம் கிரீன் மேட்ல இருந்து ஷூட் பண்ணி இந்த ரேஸ் ட்ராக்லாம் வச்சாங்க. இது ரியல் ரேஸை வந்து படத்துல வச்சிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி தானே, ரியல் சம்பவங்கள் பண்றது தானே, அதே மாதிரி தானே இருக்கணும் எல்லாமே, அது மாதிரி பண்றாங்க. பார்த்தா தெரியும். ஏஎல் விஜய் அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு படம் எப்படி எடுப்பாங்களோ அப்படி எடுத்துட்டு இருக்கிறாருன்னாங்க. ரியல் படமா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அந்த டீசர் வந்தாதான் தெரியும் நம்ம. ஆக்சுவலி டாக்குமெண்ட்ரின்றது மோர் தென் ரேசிங்ன்றதை தாண்டி அவங்க பேசுறது தான் நிறையா இருக்கும். அவங்க அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சீன்ஸாகவே வந்துட்டு எல்லாமே இருக்குமான்னு டவுட் தான். டாக்குமெண்ட்ரினாலும் நார்மலாக வந்துட்டு அந்த இன்சிடெண்ட்டில் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் அந்த சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சில விஷுவல்ஸ் போகும். ஒரிஜினலாக ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்துட்டு போகும். ஸோ அது
மோர் தென் அது வந்துட்டு சில டாக்குமெண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்டா பண்ணிருவாங்க. பட் இது வந்து எப்படி ரிசீவ் பண்றாங்கன்றது தான் எனக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருக்குது. பெரும்பாலும் அதுலயும் அது நம்ம பார்த்து ஏகே ஐயா பழக்கவங்க. வாயை திறந்தாலே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. அதுதான் இப்ப தமிழ்ல டப் பண்ண போறாங்களாமே மாவீரன். இவர் தான் சொன்னார், பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னார். நானும் அதான் சொன்னேன். அந்த இது வந்து பார்க்குறப்ப வந்து இங்கிலீஷ் மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமிழ் டப்பிங்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். விஷால் ப்ரோ டயங்கரம் கேட்டார் பாருங்க. ஆமா, அது எப்ப வரும்னா ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சா அதுவும் சம்மர் இல்ல தான் பண்ணுவாங்க. அது எனக்கு வேல்ஸ் படத்திலேயே நான் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அது வந்து காரா மட்டும் தான். அது தனுஷுங்கிறனால. மற்றபடி எந்த படத்தையும் வேல்ஸ் படத்தை நம்மளால சொல்லவே முடியாது, உறுதிப்படுத்தவே முடியாது. அவங்க மூக்குத்தி அம்மன் 2 சம்மர் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. என்ன கேட்டகரியில என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியல. அவங்க தயாரிக்கிற படம் தான். ஆனா இறக்குறாங்களா? இல்ல அது சொல்றேனே, அவங்க வந்து இன்னொரு படம் வந்து சம்மர் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த 7 ஸ்கிரீன் அவர் ஒரு சம்மர் ரிலீஸ் கொண்டு வர சிறை படம் மாதிரி ஒரு சூப்பர் படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும், கூடிய விரைவில் வரும். அந்த படமும் சம்மர் ரிலீஸ் வரும். அதுவும் ஒரு சிறை மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட் பிளஸ் கமர்ஷியல் படம் மாதிரி அது வரும். அந்த படத்துல இன்னொரு ஹீரோ இருக்காரு, எனக்கு தெரியும். அந்த படத்துல இன்னொரு ஹீரோ. ஆமா ஆமா ஆமா, அதே படம் தான். இதய முரளி கன்ஃபார்மா வந்துருமா ஏப்ரல்ல? இதய முரளி படத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஆள் நம்ம ஸ்பேஸ்ல 10 தடவை இதய முரளின்னு சொன்ன ஒரே இதய முரளி மகேஷ் பிரபு. அந்த படத்தை அவர் வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்டதுன்றதுனால, அவர் வாழ்க்கையில இருந்து தழுவுனதுனால 5th ஆட் பண்ணிடுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் அப்ப பேச டைம் கிடைக்கல. பிரகாஷ், நான் அந்த படம் உண்மையிலேயே சொல்றேன். அந்த படம் நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதே முரளி கரெக்ட். கையாடு லோகர் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் பரணி. இருந்தாலும் இப்படியா? கையாடு லோகர் பிடிக்கும்ன்றத தாண்டி அந்த படமா எனக்கு பாக்கணுங்க. இன்னொரு விஷயம், எனக்கு தனியொருவன் 2 நடக்குதா இல்லையா எனக்கு புரியல. அதை பரணி மனசெல்லாம் புண்ணா இருக்கு. அதை விட்டு மோகன் ராஜாவுக்கு ஒரு தமிழ் படம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மோகன் ராஜா ஒரு தமிழ் படமாவது பண்ணலாம்ல சொல்லி போட்டுருந்தீங்கல்ல, அதுக்காக கேக்குறேன். நல்லா இருக்குங்க. அவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு, பண்ணலாம். அதுக்கு பட்ஜெட் மகாராஜா பார்ட் 2 வருதா? ஏதோ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இதை பார்த்துட்டு என்னமோ சொல்றீங்களே எல்லாரும் இன்னைக்கு. வலைபேச்சு இல்ல நான் ஏதோ அந்த லெட்ஸ் ஓடிடின்னு ஒண்ணு இருக்குமே, அதுல போட்டிருந்தாங்க மகாராஜா. வலைபேச்சுல நீங்க சொல்லியிருந்தாங்க மகாராஜா 2 வருது. அதெல்லாம் உண்மை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஓடிடி சொல்ற எதையுமே நம்பாதீங்க. நீங்க வேற யார் லெட்ஸ் சினிமாவோ லெட்ஸ் ஓடிடி யாரு என்ன தெரியல. இல்ல அது மகாராஜா 2 எனக்கு வேற அதே மாதிரி பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. லெட்ஸ் ஓடிடியா என்ன சொன்னீங்க? லெட்ஸ் சினிமாவா என்னது அது? லெட்ஸ் ஓடிடி குளோபல், லெட்ஸ் எக்ஸ் ஓடிடி குளோபல். தெரியல அந்த பேஜ் என்ன பேஜ்னே தெரியல. நான் லெட்ஸ் சினிமான்னு நினைச்சுக்கிட்டேன். ஃப்ரீயா விடுங்க. அவனுக்கு ஓரளவுக்கு முன்னும் நிறைய ஃபார்வர்ட் வச்சிருக்கானுங்க அவனுக்கு. நாங்க போடுறோம் பாருங்க. அண்ணா அவங்க போடுறது வலைபேச்சு போடுறதுதான் அவங்க போடுவாங்க எடுத்து. அப்படியா? ஓகே தெரியல விஷயம் எனக்கு. நான் ஜஸ்ட் இப்படி வரும்போது டிஎல்ல பார்த்தேன். மகாராஜாக்கள் எப்படி 2 எடுக்க முடியும் எனக்கு புரியல. மகாராஜாக்கு எப்படி 2 எடுக்க முடியும்? யாரு இதை சொல்லலாம் எனக்கு புரியல. இல்ல 2 எடுக்கிறதுன்றது பிஸ்மியா இருக்கும். பிஸ்மியா இருக்கும். வலைபேச்சுல சொன்னாங்க ப்ரோ. ஸ்ட்ரைட் சீக்குவலா இருக்காது கண்டிப்பா, வாய்ப்பே இல்ல. அந்த படத்துக்கு எப்படிங்க எடுக்க முடியும்? சரி பரணி, இந்த ரிப்பு பாத்தீங்களா? பார்த்தேன், எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஐ மீன் அந்த ட்விஸ்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் போஸ்ட் ட்விஸ்ட் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அவர் ரொம்ப அந்த டிராகியா நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்கன்ற நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் போட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்க வேணா. கொஞ்சம் மீன்ஸ் டயலாகா தான் போகும். யாரை நம்புறதுன்னே தெரியல தாசனான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ரிவீல் அந்த இது சீன் எனக்கு சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிருச்சேன்றதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் இழுத்தது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிராபேக்கா இருந்துச்சு. அந்த வேன்ல யாரு வில்லன்னு முடிஞ்ச உடனே கண்ணை போட்டிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதான் தேவையில்லாம இருந்துச்சு. சுமாரான படம். சூப்பர் மதன் ப்ரோ. சூப்பர் மதன். தேங்க்யூ நான் அதுக்குதான் வந்து ஸ்டாப் பண்ணேனே விஷால். அதுக்குதான் ஸ்டாப் பண்ணேன், எங்க சொல்லிட போறாரோன்னு. பட் ஏதோ இல்ல இப்ப இதுல என்ன ட்விஸ்ட் நான் சொல்லிட்டு எனக்கு புரியலையே. இல்ல மதன் ப்ரோ, வாழ்த்துக்கள் தான் மதன் ப்ரோ சொன்னேன். எதுவுமே சொல்ல, தப்பா எதுவும் சொல்ல. இல்ல சொல்லுங்க விஷால் ப்ரோ. இப்ப நான் என்ன ட்விஸ்ட் சொல்ல நானு? விஷால் வந்து படம் ஃபுல்லா எப்ப அந்த வேன் வரும்னே பாத்துட்டு இருப்பாப்ல. அதான்
அப்படி அப்ப நீங்க ஓப்பனிங்லயே சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவாரு. ஓப்பனிங்லயே வேன் வந்துடும் அந்த வேனு. எனக்கே அந்த களம் காவல் பார்த்த அந்த சின்ன கிளிப்பிங் வருது அவங்க இது பண்ற மாதிரி. அட என்னடா அது ரிவீல் பண்ணிட்டாங்க போல, ஏதோ இந்த இது ட்விஸ்ட் ரிவீல் ஆயிடுச்சு போல அப்படின்னு நானும் படம் பார்க்கும் போதே எப்போ அது தெரிஞ்சுட்டே தான் பார்க்க போறோமா அப்படின்னு பார்த்தேன். ஆனா அது 5-10 நிமிஷத்துலயே வந்துருச்சு அந்த. ஆமா, நான் எனக்கு தெரியாம இந்த சீனை பார்த்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. மாசா இருந்துச்சா அந்த சீன் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆனா பரணி எனக்கு நிஜமா எனக்கு சாட்டிஸ்ஃபை நீங்க சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. மம்முட்டி அவர் கண்டிப்பா இந்த வயசுல அவர் இந்த மாதிரி ஒரு போல்டான இந்த மாதிரி ரோல் எடுத்து நடிச்சதுல 100% அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அது ஓகே. படமான ஃபிளாட்டா போகுது பரணி ஃபுல்லாவே. ஃபர்ஸ்டே அந்த இதெல்லாம் வந்துருச்சு. அந்த இதெல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடா அதே சீன்ஸே திருப்பி திருப்பி வருது. ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டோ எதுவுமே இல்லை எனக்கு. ஐ மீன் மாதிரி ஒரு மகேஷ் ப்ரோ, அது வந்துட்டு ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ன்றதுனால அவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கிறான் அவன் அப்படின்றதான் அந்த கான்செப்ட். இன்னொன்னு வந்துட்டு என்னதான் வந்துட்டு அது வந்துட்டு இந்த போலீஸ் இவனை தேடுதுன்னு தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாலும் மறுபடியும் வந்து பண்றதுன்ற அந்த ஒரு இது இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு புது டெக்னிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. எங்கேஜிங்கா இல்லைங்கிறேன். இப்ப நம்ம ஈகோ நிறைய படம் பாக்குறோம்ல, அந்த ஒரு இதுவே ஒரு வாவ் ஃபேக்டர் எதுவுமே இல்லைங்கிறேன். ஒரு மாதிரி ரிப்பீட்டேஷனா இருக்கு. ஏதாவது புதுசாவே இல்லைங்கிறேன். ஒரு இன்வெஸ்டிகேஷனும் ஏதோ புதுசா அதை கண்டுபிடிக்க போறாங்க எதுவுமே இல்லைன்றேன். ஒரு மாதிரி நம்ம நிறைய பார்த்து பழகினதா இருக்குன்ற. எகைன் எனக்கு பர்சனலா அப்படிதான் இருந்தது. ஐ மீன் ரொம்ப பயங்கரமா ஹைப் இருந்ததுல படத்துக்கு எல்லாமே. இதுலயும் தியேட்டருக்குலாம் பயங்கர ரன்னு, நல்ல ரிவ்யூஸ், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்றேன். ஆனா நிறைய கேள்விப்பட்ட நிறைய பேர் இது வந்து நிறைய படத்துக்கு சொல்றாங்க. இந்த படத்துக்கு இல்லை, நிறைய படத்துக்கு வந்துட்டு இந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு ஒரு ரிவ்யூஸ் வரப்போ எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வரப்போ கொஞ்சம் வந்துட்டு இவங்க சொன்ன அளவுக்கு இல்லைப்பா அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று தேட்டரிக்கலாக வந்துட்டு படம் நல்லா ஓடி முடிச்சுட்டு ஓடிடியில் வரப்ப ஸ்கேம் மாலிவுட்டுக்கு இது நிறையா நடக்கும், மலையாளம் ஃபிலிம்ஸுக்கு நிறையா நடக்கும். என்னன்னா இதை வந்து ஏமாத்திட்டாங்க, சேட்டன்ஸ் வந்து ஏமாத்திட்டாங்க, சேட்டன்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்படின்னா ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறையா பார்க்கறது உண்டு. அது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ன்றது தான். இப்போ நம்ம ஒரு சின்ன படம் வரப்போ நமக்கு வந்து அந்த படம் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஆனா இவங்கெல்லாம் வந்துட்டு ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு சொல்றப்போ தான் நமக்கு அந்த படம் மேல ஓ சூப்பரா இருக்கு போல அப்படின்ற ஒரு இது வரும் போல. அது ஓகே தான், காமன். ஒரே ட்விட்டர்ல இந்த தடவை தான் பராசக்திக்குமே சரி வாவாத்தியாருக்கும் சரி ட்விட்டர்ல ரிலீஸ் அன்னைக்கு மதியம் வரைக்கும் பயங்கர பாசிட்டிவ். வேற லெவலில் அது ட்ரெண்ட் சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடியா. அதனால போய் நார்மலாக படம் பார்க்குறவங்களே இப்போ 4.5 போன வருஷம் ரப்பர் பந்து இந்த மாதிரி படங்களுக்கு தான் கிடைச்சது. அது இந்த வருஷம் இந்த படத்துக்கே கொடுத்தோன்னே அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் போயிடுச்சு. சாதாரண ஆளுங்களே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா காலங்காத்தால அவ்வளோ நல்லா ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாயந்தரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாவாத்தியார்லாம் அப்படியே தலைகீழ ஆயிடுச்சு. இப்படி ப்ரோ காலைல ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே ஃபுல் பாசிட்டிவ் போட்டு ஃபயரு. 4 நேரம் ஆக ஆக அப்படியே சாயங்காலம் வர 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிவ்யூ இறங்குது. நைட்லாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 படத்தையும். நான் வந்துட்டு பராசக்தி எனக்கு தெரியல, நான் மாலில் பார்த்தேன், அதனால பெருசா எனக்கு வந்துட்டு இது எனக்கு படம் பிடிச்சிருந்து போட்டேன். இன்னொன்று வந்துட்டு வாவாத்தியார் வந்துட்டு நான் பார்த்த தேட்டர்லயே வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. படம் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த நம்ம அங்கேருந்து வந்து இது பண்ணுற ட்ராவல் டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, தேட்டர் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்து பைக் எடுக்கிறதுக்கும் ஒரு ட்ராவல் டைம் இருக்குல்ல, அதில் நிறைய பேர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க. இது நான் சொல்றதை கேட்டேன். கொஞ்சம் படம் வந்து சரி. அவர் சொல்றது ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போட்ட ட்வீட் சொல்றாங்க. தியேட்டர்ல படம் மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்பே நிறைய பேர் இதாயிட்டாங்க. பட் இங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்த்து போறாங்க. ஓகே தான். ஓகே. இல்ல அது அது ஓவர் பாசிட்டிவ் வந்தது தான் பராசக்திக்கு பேக் ஃபயர். அந்த விட்ட ஃபயர் தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரிவர்ஸ்ல ஃபயர் ஆயிடுச்சு. நம்ம 80s ப்ரோலாம் வாவாத்தியாருக்கு எம்ஜிஆர் ஆவியே வந்துருச்சுன்ட்டாரு. போடு அட்ரா அட்ரா அட்ரா. அது ஓடிடி ரெஸ்பான்ஸுக்கு நான் வெயிட்டிங்மா வீரன்.
இது அது பரணி என்ன பிளடி அடிப்பாங்க. பேக்கர் மாதிரி ஆகும் பரணி. நீங்க பாருங்க, பிளடி பேக்கர் மாதிரி இருக்கும் வாவாத்தியார் ஓடிடி ரெஸ்பான்ஸ். மேபி நான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன், காஸ்ட்லி. அதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இல்ல, வேணா பாருங்க, எழுதி அண்ணா எனக்கு என்னமோ ரொம்ப தோணுதுண்ணா. ஓட்டிலேயே திட்டு குத்த போறாங்க. நான் இப்படி இருக்குன்னு தோணல எனக்கு. நான் பேச லிமிட்டடா சொன்னேன். ஆக்சுவலா பாருங்க, ஓடிடி ரிலீஸ் வரப்ப பாருங்க எல்லாம் குத்து விஷால் குத்து ப்ரோ, போறாங்க. உண்மையிலேயே பிளடி பக்கர் நல்ல படம் தான். அது ஏன் கிளிக் ஆக தெரியல. ஆனா வாவாத்தியார நீங்க அந்த கேட்டகரியில வைக்க முடியாது நான் பார்த்த வரைக்கும். இல்ல மாவீரன், ஓவராலா நல்லா இல்ல மாவீரன். அங்கங்க நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்காகவே அந்த படம் பாராட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது ஓடிடி வாட்ச்க்கு அப்புறம். ஏன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வெறும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அப்படியே டைம் ஜாலி டைம் பாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தோணுது. அப்படிதான் நினைக்கிறேன். மாவீரன் உங்களுக்கு அந்த படத்துல என்ன ஒர்க் ஆகல? அந்த இது செகண்ட் ஹாஃப்னால ஒர்க் ஆகலையா, இல்ல எதனால ஒர்க் இல்ல, ஆகல? எனக்கு படமாவே ஒர்க் ஆகல. அது ஐடியாலாம் சூப்பர் ஐடியா, மாவீரன் மாதிரி இருந்திருக்கணும். இப்ப பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. எல்லாரும் இன்டர்வலுக்கு பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. எனக்கு இன்டர்வலே ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. இல்ல, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ இன்டர்வல் பேக் வரும், அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மெர்சல்ல ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் வரும்ல, இந்த ஒரு அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ இன்டர்வல் பேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இன்டர்வல் பேக் தாண்டி அதுக்கு முன்னாடி, ஏன்னா ப்ரீ இன்டர்வல் பேக் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்டர்வல் பேக் என்ன நடக்க போது நமக்கு தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் படம் டோட்டலாவே உட்காந்துருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன விஷயம், படத்துல பெரும்பாலும் லாஜிக் பார்க்க மாட்டோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவங்க எம்ஜிஆர் அவர் அவ்வளவுதான். ஆனா இவங்க என்ன சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. அதை அதுவும் பரவாயில்ல, அதுவும் போயிட்டு போகுது. எம்ஜிஆர் சூப்பர் ஹீரோனா ஓகே தான். ஆனா அப்படி ஒரே ஒரு கேரக்டரை கொள்றதுக்கு இந்தியாவின் ஒரு உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு அவர் ஷெட்யூல பிளான் பண்ணி மாற்றி வைக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அரசியல் டோட்டல் மாநில அரசியல் மத்திய அரசியல் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற ஒரு ஆளு. அவர் கூட்டு வர ஆட்களை பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருந்து ஒரு 30-35 பேர்த்த கூட்டு வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டு சாயங்காலம் தேடலாம அளவுக்கு கையில கம்பி, கத்தி, குச்சி, வாளு, வித்தியாசம் உருண்டை ஆயுதம். டே, ஒரு புல்லட்டை கொண்டு வந்து ஒரு கன் எடுத்து சுட்டுதெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. அதை ஒரு 30 பேர் புல்லட் கொண்டு வந்து என்னமா பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் குச்சி கம்மா சுத்தி வச்சு அது சண்டை ஒரு எனக்கு புரியுது என்னமா பண்ணிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சுன்னா, அவங்க சில்லியா எடுக்கணும் தான் பண்ண மாதிரியே இருந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப சீரியஸாவே எடுக்காம அவங்க அது என்ன, நான் இப்ப பிளாக் காமெடி எடுக்கிற மாதிரி, இப்ப நான் டார்க் ஹியூமர் எடுக்கிற மாதிரி அப்படி எடுக்கிற மாதிரி இது அப்படி எடுத்தா ஒர்க் ஆகாது. எப்படி நான் இப்ப உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா ஒரு படம் கொடூரமா இப்ப ஒரு கொடூரமா ஒரு படம் வந்துச்சுல, இல்ல இப்போ ஒரு படம் வந்துச்சு கொடூரமா, என்ன படம் அது, இந்த கீர்த்தி சுரேஷ் படம் வந்து இல்லங்க கொடூரம்னா மார்க்கோ ரிவால்வர் ரீட்டல இந்த டார்க் ஹியூமர் பண்ணுவாங்க. அந்த ஒரு டார்க் நான் பண்றேன் பாடுற டார்க் ஹியூமர் இப்ப பாக்குறேன் டார்க் ஹியூமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வரும். படம் கூட சுத்தம் அந்த மாதிரி சுத்துறதா பாபாஜில பாதி சமயம். எனக்கு பக்கத்துல உட்கார்ந்தவருக்கு அவருக்கு வெறுப்பாயி வெளியே தம்பி படம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அவர் தெளிவா இருந்தாரு. கடைசியா சொன்னார், இந்த படத்துக்கு நான் வந்ததுக்கு 190 ரூபா நான் பீர் சாப்பிட்டு வேலையை முடிச்சிருப்பேன். அவருக்கு வந்தது கடைசியா. ஆனா எனக்கு ஆம்பளை ஸ்பேஸ்ல தான் இருந்துச்சு. ஆம்பளை தியேட்டர்ல பாக்குறப்ப நிறைய பேருக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சுந்தர்சியோட மோட்டிவே அந்த படத்துக்கு அப்படி இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த படம் ஆம்பளை சூப்பரா இருக்குங்க காமெடி. அதுல என்ன காமெடி கொஞ்சம் சிரிச்சு விடுறாங்க. அது காமெடி இல்லைன்னா இப்ப வந்துட்டு இந்த உப்பு கடத்திட்டு போவாங்க தெரியுமா, அவங்க உப்பு மூட்டையில தூக்கிட்டு போவாங்க, உப்பு மூட்டை எல்லாம் பறக்கும் அப்படியே. உள்ள வந்துட்டு ஒரு பொண்ணுங்க இருக்கு, 3 பொண்ணுங்க. அது சுந்தர்சி ஸ்டைலுங்க. அது வேற அந்த உப்பு மூட்டை மாதிரி ஒரு துணி மூட்டை உருட்டுக்கட்டை இதெல்லாம் சுந்தர்சியோட ஆயுதம். சுந்தர்சியோட ஆயுதமே அந்த உருட்டு, அது ரப்பர் மாதிரி வளையும், படத்திலேயே வளையும். நம்ம ஆக்சுவலா அந்த உருட்டுக்கட்டைக்கு பேர ரப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம படத்துல யூஸ் பண்ற எல்லாமே. ஆனா மத்ததுல யாரும் ரப்பர் மாதிரி காமிக்க மாட்டாங்க. சுந்தர்சி வலுக்கட்டையுமே காமிப்பாரு, அவர் வாண்டடா விஷயம் செய்வார். அது தனி கதை. ஆனா இந்த படத்துல இருந்ததெல்லாம் நலன் ஸ்டைல்ல ஒண்ணுமே இல்லை. நலன் ஸ்டைல்ல ஒரு ரைட்டிங் இல்ல, நலன் ஸ்டைல்ல ஒரு டைலாக் இல்ல, ரொம்ப ட்ரை. அதுக்கு மேல என்ன, அது ஒரு பீரியட் நம்ம வந்து இப்ப 80s 90s வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் வந்து மச்ச வச்சுட்டு மார்வேஸ்ல வருவாங்க, யாருக்கும் தெரியாது, ஓகேவா. ஆனா இப்ப கார்த்திகா வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கண்ணாடி அந்த கண்ணுக்கிட்ட அந்த மாஸ்க் போட்டா தெரியல அப்படின்னு இருக்கிறதுக்குல அதெல்லாம் ரொம்ப அபத்தம். அதுக்கு மேல என்ன, அங்க அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாருக்கும் அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாருக்குமே அது கன் இல்லண்ணா. நீங்க சொல்றது கரெக்ட்னு. அண்ணா இப்ப அன்னைக்கு மாவீரன் கூட கேட்டார்ல, அவரு என்ன மாவீரனா பல்தனம் தெரியல, பல்லு யாரு அப்படி வச்சான்னு. அண்ணா அதெல்லாம் பழைய படத்தை கலாய்க்கிற மாதிரி ஒரு மசாலா படம் பண்ணுன்றதுதான் அவங்க இன்டென்ட்டாவே. எனக்கு அப்படிதான். ஏன் அப்படின்னா ஏன் அப்படி தோணுச்சுன்னா, அவங்க ஓப்பனிங்லேயே ஒரு உலகம்னு சொல்றாங்க. எனக்கு அந்த படத்துல இருக்க எல்லாமே ரொம்ப சில்லியா இருந்துச்சு. அந்த நீங்க அந்த டைம்ல வந்துட்டு சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் அப்படிதான் காட்டியிருப்பாங்க, ஃபுல்லா மாஸ்க் எல்லாம் கிடையாது.
ஸோ வெறும் இதை மட்டும்தான். ஸோ அந்த ஹியூமரை ஒர்க் அவுட் பண்ணது, அப்புறம் சத்யராஜோட கேரக்டர், ஸோ அதனாலயே எனக்கு இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியுது. அது ஸ்பூஃப் ஐடியாவில அது வேற விஷயம். ஆனா இவங்க இடத்துல சீரியஸாவே அதை பண்ணிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அப்படி எங்கேயுமே அதை ஒரு கேட்டகரியில கொண்டு வரல. சீரியஸாவே அதை பண்ணிருக்காங்க. அது ஒரு லைனா வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் மறுபிறவிங்கிற மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து இது பண்றாருங்கிற மாதிரி அதை வந்து அவங்க ஸ்கூல் பிலிமா எடுக்கல. ரெண்டாவது பல கேரக்டர் எதுக்குன்னு படத்துல சொல்ல. கிருத்தி செட்டி இந்த படத்துக்கு எதுக்கு? கிருத்தி செட்டினா ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க கார்த்தியை ரீட் பண்றாங்க, ரீட் பண்ணி கார்த்திக் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல கார்த்தி சுத்தி உள்ள ஆர்டேட்டா கார்த்தி இப்படி பிளாஸ்ட் ஆக போறாரு, பேங்க் ஆக போறாரு அப்படிங்கிற அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கட்டி இப்படி ஒரு ஹீரோன்னு ஒரு ரீட் பண்றாங்க. என்ன அவங்க என்ன கேரக்டர், அவங்க எதுக்கு இது படத்துல, அவங்களுக்கான எந்த பர்பஸுமே இல்ல. ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. சரோஜாதேவி மாதிரி கெட்ட போட்டு ராஜா பார்வைன்னு அந்த பாட்டு ஆடிட்டு போனதுதான் மிச்சமே தவிர அந்த படத்துக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு கேரக்டர் கூட. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜேக்பியா அவர் கூட்டு வருவார். ஜோக்பின்னு நினைக்கிறேன் அவர் பேர் எனக்கு வாயில வரல. பில்லால இருப்பாரு, பில்லா டூல இருப்பாரு. அந்த சைக்காட்டிஸ்டா வருவாரு. சைக்காட்டிஸ்ட் வேலை அவங்க உண்மை சொன்னா என்னன்னு கண்டுபிடிச்சா சொல்ற வேலை. நாசர்ல இருந்து நம்ம அப்படிதான் பாத்துட்டு இருக்கோம். அன்னியன் மாதிரி இங்க அன்னியன் மாதிரி ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை பார்த்தோன்னே ஒரு மயக்கம் மட்டும் கொடுத்துருவாரு. இவங்க இல்லைன்னா பல கேரக்டர் எதுக்கு படத்துல இருக்கு. இந்த படத்துல ஒரே கேரக்டரா உருப்படியா இருக்கு, அது கார்த்திக் கேரக்டர் மட்டும்தான். ராஜகிரன் கேரக்டர்லயும் நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் வந்துச்சு. என்னன்னா அந்த இட்லி கடையில உள்ள சீன் அப்படி ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இட்லி கடையில தம்பி அது எப்படிப்பா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவோம், எல்லா பிரான்ச்சும் நானேப்பா எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்னு பாருல. அப்ப அந்த கேரக்டர் வில்லத்தன கேரக்டர் மாதிரி மாறணும். நிறைய மீன் பார்த்திருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி லாட்டரி சீட்டை ஜெயிச்சதுக்கு கிழிச்சு போடுறாரு. அதுக்கு ஒரு பாட்டு ஏற்பாடு, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்த்திடான்னு தலைவர் சொன்னாருன்னு. ஆதியார் சொன்னாரு. சரி இவர் அடுத்த லாட்டரி சீட்டை திருட்டு வரல, அவனுக்கு அவன் அதிர்ஷ்டத்திலான உணர்ந்திருக்கு, அடுத்த உழைப்பு கிடையாதுல்ல, தான் உழைப்புல வரலங்கிற. அது வந்து லாட்டரி சீட்டை கிழிக்கிறதா என்ன யூஸ் 50 நேரம். அது அப்ப என்னன்னா கேரக்டர் வீக் ஆயிருது. ஒரு கேரக்டர் எங்க ஜெயிக்கணும், ஆடியன்ஸோட ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு உட்காந்து ஏழைகளா இருந்தாலும் ராஜகிரன் மேல கேரக்டர் மேல வெறுப்பு தான் வரும். 1960 இருந்தா கூட எம்ஜிஆர் சொன்னாரு அது நல்லது கூட இருக்கலாம். இப்ப நீங்க 2025 இருக்கு, 26 பேர் வந்துட்டோம். நம்ம இப்போ ஒரு ஆடியன்ஸ் பார்க்கணும், லாட்டரி சீட்டை கிழிச்சு போட்டா ராஜகிரன் கேரக்டர் மேல வெறுப்பா தான் வரும். அந்த வெறுப்பு அவன் சொல்லும் அங்கதான் அந்த அந்த கேரக்டர் அப்பதான் வந்து நெகட்டிவ் ஷேடுக்கு மாறுது. அப்படிங்கிறத நிர்ணயிக்கதான் சூப்பரா இருக்காது அந்த சீனுக்கு. அதுக்குதான் அந்த கரெக்டா எழுதிருக்காங்க. ஓகேவா, அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ராஜகிரன் கேரக்டர் மேல இம்பாக்ட் அந்த நெகட்டிவ் உள்ளனால இவன் நம்பியாரா மாறணும். ஆனா இந்த நம்பியார் கேரக்டர் ஃபுல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு மாதிரி நம்பியார் ஒரு மாதிரி கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே மாறி இருக்கும். அப்படியா அந்த பிளாட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அன்னைக்கு கிறிஸ்டபர் கூட போட்டிருந்தாரு. காலையில எம்ஜிஆர், நைட்டு நம்பியார், அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டிருந்தாரு. அதெல்லாம் சூப்பரா வந்துருக்கும். அப்படி வந்துதா கூட இங்க வந்துட்டு எப்படிலாம் செகண்ட் ஹாப்ல பழைய போயிட்டு ரீசன்ட் பாலையா படங்கள் வச்சுக்குவோம். பாலையா டபிள்யூ நடிக்கிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது முக்கியமா கோயப்பட்டு படத்துல பார்த்தோம்னா ஒரு பாலையா இன்டர்வல் பேக்ல காணா போயிடுவாரு. காணா போயிடுவாரு மீன்ஸ் அந்த பாலையா அதுக்கப்புறம் காமிக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாலையா கிளைமேக்ஸ் வரைக்கும் கிளைமேக்ஸ்ல அவர் வருவார். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வாத்தியார் மட்டும் தான், அந்த வாத்தியார் கேரக்டர் மட்டும் தான் கார்த்தி பண்ணிருப்பாரு. கார்த்தியோட ரியல் கேரக்டர் இருக்காது. ராமுங்கிற கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வரவே வராது. நீங்க பாருங்க ரொம்ப ரேரா தான் வரும். அதுக்கப்புறம் அந்த டார்க் ஃபைட் ஒன்று வரும்ல, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த ஃபைட்ல வரும். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு 2 சீன் தான் அந்த ரியல் கேரக்டர். அந்த அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு ஒன்னு எந்த கேரக்டர் எந்த நேரத்துல இந்த வாத்தியார் கேரக்டர் வருதுங்கிறே நமக்கு தெரியாது. டைம் நைட்ல வருதா, ஃபர்ஸ்ட்ல நைட்ல வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தூங்கி எழுந்து காலையில ஒரு தண்ணி தட்டுல இருந்து வருவாரு. நைட்ல மட்டும் நடக்காம காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பகல்லே வருவாரு. அப்ப எல்லா நேரமும் அவர் மட்டும் தான் இருப்பாரு. என்னையா அது எல்லா நேரமும் நீ மட்டும் தான் இருக்கிற, அவரு எங்கயா ரியல் கேரக்டர் எங்க? ஜாலியா இருந்தேன். எனக்கு எல்லாம் பிடிச்சதா இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்லயே எனக்கு தெரிஞ்சு நானும் விஷால் ப்ரோ மட்டும் தான் லைக் பண்ணிருக்கோம். விட்டுருங்க. அப்படி சொன்னா வேற தனியா அடிப்பாங்க. முடிச்சிரும். இல்ல இல்ல பரணி நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தா அப்படி எனக்கு சரியான திருப்பு. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, மத்தவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த படம் பிடிக்கல, மத்த எல்லாருக்கும் படிச்சு பார்த்தேன். பிரகாஷ் ப்ரோ எனக்கு அது சிரிப்பு இல்ல, அதுக்கு அவருக்கு வந்து கமெண்ட்ஸும் கோட்ஸும் தான் எனக்கு சிரிப்பு. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த ஸ்பேஸ்லயே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு படம் பிடிக்கல பட் ஆனா நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வந்துட்டு இல்லைங்க எனக்கு ஒர்க் ஆகல ஆனா நிறைய பேர்த்துல இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னு சொல்லி நான் நிறைய படத்துக்கு இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனா வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கலன்னாலும் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் அப்படியுமே வந்து சொல்லியிருக்கேன் நான் இந்த ஸ்பேஸ்ல. அததான் நான் வந்து ட்வீட்டா போட்டேன். ஆனா அதுக்கு பிடிச்சி அவ்வளோ கோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கே ஒரு மாதிரி இதாதான் இருந்துச்சு. சரி போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பிரகாஷ் ப்ரோ ஜாலியா இருந்திருக்கீங்க போல அப்போ அந்த ட்வீட்டை பார்த்து. போன் அடிக்க நினைச்சேன். இப்போ முரண்டு பிச்சு அதெல்லாம் போன் அடிக்கல. அது ஒருத்தர் ஒரு விஷயம் ஒண்ணு போட்டிருந்தாரு, அதை அப்புறமேட்டு பேசலாம் நினைச்சேன்.
இன்னும் அவன் பேசுறேங்க. நீங்க செம ஏஐல வந்து பொங்கல் கொண்டாட்டம் சொல்லி நடத்துவாங்க ஆமா ஆமா. என்ன வின் பண்ணீங்களா? பிள்ளைங்க லெமன் பரிசுலாம் வாங்க. ஸ்பூன்லாம் விளையாண்டீங்களா? வின் பண்ணீங்களா? போன வருஷம் வந்து ஒரு 8 பிரைஸ் கிடைச்சிச்சு. இந்த வருஷம் கண்ணு வச்சுட்டாங்க. போன வருஷம் அதனால 2 பிரைஸா கிடைச்சிச்சு. சொல்ல போனா 3 வந்துச்சு. சின்ன பிள்ளை ஒரு 2, பெரிய பிள்ளை 1. நீங்க விளையாடலையா லெமன் அண்ட் ஸ்பூன்லாம்? நீங்க விளையாடலையா? இல்லைங்க, நமக்கு வந்து விளையாடுவாங்க, ஜாலியா இருக்கும். பசங்க வந்து இல்ல பெரியவங்க போட்டியில எல்லாம் எல்லாரும் இப்ப வந்து பசங்க சரியில்லை. நம்ம அவங்க ஈக்குவலா போய் நிக்க முடியாது. எல்லாம் ரொம்ப வேற கேட்டகரியில இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஈக்குவலா போய் நிக்கல. கேரம் போர்ட்லயே நான் கலந்துக்கல. கேரம் போர்ட்லயே அக்காபில கலந்து விட்டு நான் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தேன். வேடிக்கை நம்ம சின்ன பசங்களோட அவங்க வேடிக்கை பார்க்க முடிச்சுக்கணும். நம்ம இதுக்குள்ள இறங்கக்கூடாது. கடைசியா நினைச்சா டான்ஸ் போட்டி நடக்கும். டான்ஸை பார்த்தோமா, பிள்ளைங்க பரிசு வாங்க பார்த்தோமா, வெளியே வந்து வாரணமாயிரம் டைலாக் தானே ஞாபகம் வருது. வாரணமாயிரம் டைலாக் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் ஆம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூர்யா அப்பா. ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, போய் எல்லா கேம்லயும் கலந்துக்கிறது, ஜாலியா இருக்கலாம்ல. இந்த இளவட்ட கல்லாம் இங்க நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு பதிலா பர்சனலா என்ன பண்ணுவேன்னா என் வீட்லயே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கும் மொத்தமா கணக்கு பண்ணலாம். அதான் எங்க 4 பேர் தான் கூட பிறந்தவங்க. எங்களோட வாரிசுகள் எல்லாம் சேர்ந்தா ஒரு 30 பேர் வந்துருக்கோம் ரவுண்டா. நான் அவங்களுக்குள்ள கேம் வச்சு அவங்களுக்குள்ள வந்து செக்ஷன் நானே ஒரு பரிசு வருது, நானே போட்டி வச்சு நானே ஜெயிச்சுக்கிறது. சில போட்டிகள்ல நேற்று நானே பலூன் ஊட்டும் போட்டி, பலூன் உடைத்தல் போட்டி, இந்த போட்டிகள் நம்மளே கலந்துக்கிட்டு நம்மளே வச்சுக்கிறது. நம்மளோட ஃபன்னா போயிடும். நம்ம இங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சேட்டை பண்ணலாம். கீழே போய் நம்ம போறோமா, நான் வெளியே போனோமா அப்படியே சிரிக்காம போயிட்டு சிரிக்காம வந்துடணும். வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கோமாளித்தனம் பண்ணிக்கணும். கோமாளித்தனம்லாம் வீட்டோட வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. 10 ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? ஓகே பர்னி, பாய். விஷால் ஏதோ டாபிக் கொண்டு வந்தாரு. டாபிக் நைட்டு கடைசியா பேசலாம்னு வச்சே, கடைசியில எஸ் பண்ணி விடுறீங்க. அண்ணா இல்ல அண்ணா, அதை இங்க சத்தியமா சொல்ல முடியாதுண்ணே. என்ன நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போயிடுவேண்ணே. சொல்ல முடியாதுண்ணே. வேணாம் விஷால், வேணாம், ஃப்ரீயா விடுங்க. விக்ரம் பிரபு படம் தானே, அதனால என்ன இருக்கு, போயிட்டு வாங்க. விக்ரம் பிரபு படமா? அதோட ஒரிஜினல் நீங்க சொன்ன வார்த்தையில ஒரு படம் இருக்கு, அது போயிடாதீங்க. சிறை காமெடி. ஜெயில்னு ஒரு படம் இருக்கு, அதுக்கு போயிடாதீங்க. ஜெயில், ஆமா, அதுல ஒரு பாட்டு நல்லா இருக்கும், தனுஷ் பாடியிருப்பாரு. வசந்தபாலன் படம், ஜிவி பிரகாஷ் படம், ஐயோ ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பரணி மெசேஜ் வேற அனுப்பி ஆனா முடிச்சிடலாம் அப்படின்னு அப்படியே முடிச்சிடலாம். பாய். ஓகே, பாய் பாய்.